அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரில் இஸ்லாத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் மனித குலத்திற்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய வகையில் இறைவனால் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தகுந்த காரணங்களோடு நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக இறைவனுக்கும் மனிதனுக்கு மத்தியில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது, இது இஸ்லாத்தினுடைய தெளிவான ஒரு நிலைப்பாடு என்பதையும் புரிய வைத்தோம். அதில் இந்த இடைத்தரகர் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திலேயே முஸ்லீம்களில் சில பேர் இதனுடைய தாற்பயம் விளங்காமல் நம்ம இறைவனை நெருங்குவதாக இருந்தால் நேரடியாக நெருங்க முடியாது, அதுக்கு ஒரு இடைத்தரகர் பெரியார்கள், மகான்கள், நல்லவர்கள், ஞானிகளை துணைக்கு அழைத்து கொண்டுதான் இறைவனை நெருங்க முடியும் என்று நம்புவது தவறு. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் என்று நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாய மக்களை சந்தித்தார்களோ அந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் அல்லாஹுவை நேரடியாக அணுகாதவர்களாகவும் இருந்தார்கள். அவங்க செஞ்ச ஒரே தவறு என்னன்னு கேட்டால், இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த லயக்கூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவர் யார் என்று நபியை நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்றவர்கள் சொல்வார்கள். அதை மக்காவில் இருந்த நம்ம முஷ்ரிக் என்று சொல்கிறோமே அவர்கள்ட்ட போய் வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார்னு கேட்டால் அவங்க சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் என்று சொன்னார்கள். இது திருக்குர்ஆனில் 29, 61, 31, 25, 39, 38 ஆகிய வசனங்களில் இது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்தவன் யார், ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, அது வறண்ட பிறகு அதன் மூலம் பூமியை செழிக்க செய்தவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால் லயக்கூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றவர்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 29வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ வானத்தை படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்ங்கிறாங்க, பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அந்த அபூஜஹல் வகைராக்கள் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். யார்ப்பா வானத்திலிருந்து மழை இறக்கி அதன் மூலம் பயிர் பச்சைகளை முளைக்க செய்கிறவன் யாருன்னு கேட்டால் அவன் அல்லாஹ் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை யார் படைத்தது, ஏப்பா உங்களெல்லாம் யார்ப்பா படைத்தது அப்படின்னு கேட்டால் லயக்கூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று யார் சொன்னதான்? மக்காவில் இருந்த இறை மறுப்பாளர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அனைத்தையும் மிகைத்து நிற்கக்கூடிய ஒருவன் தான் எங்களை படைத்தான், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்றவர்கள் பதில் சொன்னதாக 43வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி குல் லிமனில் அர்து வமன் ஃபீஹா இன் குந்தும் சாதிகீன் இன் குந்தும் தாலமூன், நீங்கள் அறிந்திருந்தால் சொல்லுங்கள், பூமியில் உள்ளவையும் அதில் உள்ள மக்களும் யாருக்கு சொந்தம் என்று கேளுங்கள். சயக்கூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று தான் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் தான் படைத்தான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இவ்வளவு தெளிவாக யார் இருந்திருக்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் அப்படி இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? ஏதாவது பிரச்சனை, தேவை, கோரிக்கை வைக்கிறத மட்டும் ஒரு ஆளை துணைக்கு பிடிச்சிக்கிடுவாங்க. படைச்சது அல்லான்னு விளங்குறாங்க, அல்லான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரிஸ்க்கு தர்றது அல்லான்னு விளங்குறாங்க, நம்புறாங்க, அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற எப்படி கேட்குறாங்க? பெரியார்கள், மகான்கள் என்று கடந்த காலத்தில் யாரையெல்லாம் கருதினார்களோ, குறிப்பாக இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, அவங்களுடைய சிலைகளை எல்லாம் கூட காபா ஆலயத்துக்குள்ளே வைத்தவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான பெரியார்கள், மகான்கள் என்று அவர்கள் யாரை நினைத்தார்களோ, அதில் மகான்களும் இருந்திருக்கலாம், மகான்கள் இல்லாதவர்களும் இருந்திருக்கலாம். அவர்கள் யாரை மகான்கள் என்று நினைத்தார்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு இவங்கெல்லாம் அல்லாட்ட எங்களுக்கு வாங்கி தருவார்கள். அப்போ இதை சொன்னதுனால தான், இடைத்தரகர் இருக்கிறது என்று சொன்னதுனால தான் அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ற குற்றவாளிகளாக ஆனார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறார்? இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சில பேர் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்காமல் மகானே, பெரியார், அவுளியாவே நீங்கள் வாங்கித்தாங்க என்று கேட்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சில பேர் இதையெல்லாம் கடந்து நீங்களே தாங்க என்று கேட்கக்கூடியதை பார்க்குறோம். இவர்களுக்கெல்லாம் இந்த நன்மை கிடைக்காது. எந்த நன்மை? இந்த மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மை இருக்க அவர்களுக்கு கிடைக்குதா? இன்றைக்கு தர்காக்களில் போய் என்ன செய்கிறாங்க? மற்றவர்கள் எப்படி நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி கல்லுக்கு முன்னாடி கொண்டு நிலத்தை வைக்கிறாங்களா? சமாதிக்கு முன்னாடி வைக்கிறாங்களா? வைக்கிறார்கள். உண்டியலில் காசு போடுறாங்களா? அங்கே உள்ளவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் மத்தியில் உட்கார்ந்து ஏமாறுகிறார்களா?
எல்லாம் அந்த நன்மை இழந்துடுறாங்க. யார் அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் இடைத்தரக முஸ்லிமா பிறந்தால் இந்த நன்மை கிடைக்காது. முஸ்லிமா இருந்தால் இந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நன்மை கிடைக்கும். எனவே இது கவனமாக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை நெறியின் மூலமாக நம்ம மறுமையில் வெற்றி பெறணும். இந்த உலகத்திலே நம்மளை எவன் ஏமாற்றி விடாமல் நம்ம தெளிவான நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நிமிடத்தில் இருந்தால் திருந்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இனி தலைப்புக்கு வருவோம். அப்போ மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகளில் அதனுடைய கடவுள் கொள்கை முக்கியமான பல நன்மைகளை செய்கிறது. அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அடுத்து இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால், இப்போ இறைவன் ஒருத்தர் இருக்கிற நம்புகிறோம். பல மதங்களில் இறை நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இறைவன் யார் அதை புரிகிற விஷயத்தில் தெளிவு இல்லாமல் இறைவன் எப்படி இருப்பான் அதை பற்றி தெளிவு இல்லாமல் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொருவரும் இறைவனை பற்றி ஒவ்வொரு விதமான கற்பனைகளை வகுத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால தான் அவர்கள் இறைவனை பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள், இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் ஒன்று இல்லைன்னு அர்த்தம். தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான். அப்போ எனக்குள்ளே இருப்பான் உனக்குள்ளே இருப்பாங்கும் பொழுது நான் எதுக்கு நல்ல காரியம்லாம் செய்யணும்? நான் தான் இறைவனாக இருக்கிறேனே. அப்போ இது ஒரு சித்தாந்தத்தை இது கேட்டாலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சித்தாந்தம். இதில் எந்த ஒரு லாஜிக்குமே இருக்காது. இதில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு உளறல் என்று தான் எல்லாரும் நினைக்கணும். எதை நினைக்கணும்? இறைவன் தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் ஒன்னிலும் இருப்பான் என்னிலும் இருப்பான் காட்டிலையும் இருப்பான் கடல்லையும் இருப்பான்னு சொன்னால் அப்போ இறைவன்கிற ஒருத்தனை இல்லை. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணிட்டான்னு வைங்க, அப்போ இறைவனை கொலை செய்து விட்டான்னு ஆயிருமா இல்லையா? ஒரு மனுஷனை கூட ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான்னு வைங்க, இறைவனை ஆஸ்பத்திரியில் அவன்கிட்டையும் தானே இறைவன் இருப்பான். அப்போ இறைவன்கிறவனை மனிதர்லேருந்து பிரிக்கணும். என்ன பிரிக்கக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இறைவனை மனுஷனை ஒன்றை இரண்டரை கலந்தவர்களாக மக்கள் நினைக்கும் பொழுது தான் நிறைய குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். சில பேர் எல்லாத்திலையும் காணுவதெல்லாம் இறைவன் தான், தனியாக இறைவன் ஒன்று கிடையாது, எல்லாமே இறைவன். காற்று மழை தண்ணி கிண்ணி எதா இருந்தாலும் நீ கையில் வச்சுக்கிற பேனா பென்சிலு வாட்சி தொப்பி எல்லாமே இறைவன் தான் என்கிற மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான உளறல்களையும் சில பேர் என்ன செய்கிறாங்க, இறைவன் விஷயத்தில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது மாதிரியான உளறல் பேர் வழிகள் நம்ம சமுதாயத்திலையும் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் ஈடுபடாது. கடந்த காலங்களில் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிறுக்கு தத்துவம் பேசக்கூடியவர்கள்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். இடையில் நுழைந்தார்கள். ஆரம்பத்தில் இல்லை, இப்பவும் இல்லை, நடுவில் நுழைந்தார்கள், நுழைந்தபடி தொலைஞ்சு போய்விட்டார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படை வரக்கூடாது. அடுத்து என்ன, இறைவன் தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்னு சொல்கிறத கொஞ்சம் இறங்கி இறைவன்கிறவன் சில நல்லவர்கள்ட்ட மட்டும் இருப்பான். யார் ஞானியாகி விட்டார்களோ யார் மகானாகி விட்டார்களோ அவங்களோட இறைவன் கலந்து விடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தையும் மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க சொல்லி அதன் மூலம் மகான்கள் பெரியார்களுக்கு ஒரு அந்தஸ்து உண்டா. அப்போ என்ன விளக்கம்? இதனால குழப்பத்துக்கு காரணம் என்ன? இறைவன் என்றால் யாருன்னு விளங்காம அவன் ஏன் ஒரு மனுஷன்ட்ட வர்றான்னு சொன்னால் நிறைய இறைவன் ஆயிடுவான ஒரே நேரத்தில். இப்போ நான் ஒரு நல்லவன் வச்சுக்கிருவோம், என்கிட்ட இறைவன் வந்து விட்டான். நீங்கள் ஒரு 1000 நல்லவங்க இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட இறைவன் வந்துட்டான்னு சொன்னால் அப்போ இறைவன் 1001 இறைவன் ஆயிடுறானே. ஒரு இறைவன்கிறது மாறி போகுதா இல்லை, பேசிக்க உடஞ்சி போயிடுதா இல்லையா? அப்போ இறைவன் தூணுலையும் இருக்க மாட்டான் துரும்புலையும் இருக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஞானி மகான் என்கிற நிலைமைக்கு வந்தாலும் அவர்களுக்கு உள்ள எல்லாம் யார் இருக்க மாட்டான்? இறைவன் இருக்கவே மாட்டான். இதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இதில் இந்த கருத்தையும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள கடந்த காலத்தில் இந்த 500களில் வாழ்ந்த சில ஞானிகள் என்ற அறைக்கு இருக்கிறார்கள். இதையும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இறைவன் மகான்களில் ஒன்றாகி விடுவான். அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு இஸ்லாத்தில் இருந்த பாருங்க, இதெல்லாம் ஒழிச்சு கட்டின இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருந்து அதுக்கு ஆதாரம் காட்டுறது. என்ன ஆதாரம் காட்டுறது? அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. உண்மைதான். என்ன ஹதீஸு? யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ மன் ஆதாலி வலியன் பகத் ஆதன் துஹுபில் ஹர்பி, யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய அடியார்கள் வணக்கங்கள் மூலமாக கடமையான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்குகிறார்கள், உபரியான வணக்கங்களை செய்து மேலும் நெருங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நெருங்கும் பொழுது நான் அவனை நேசித்து விடுவேன். நான் நேசித்து விட்டேன் என்று சொன்னால் குந்து சம்மாவுள்ளது எஸ்மாவு, அவன் கேட்கிற காதாக நான் ஆகிவிடுவேன். ஓ பசரகுள்ளது யுபுசிரு, அவன் பார்க்கிற கண்ணாக நான் மாறிவிடுவேன். ஓ எத உள்ளது எவுதிஷு, பிடிக்கிற கையாக நான் மாறிவிடுவேன். ஒரு ரிஜில உள்ளது எம்சி, நடக்கிற காலாக மாறிவிடுவேன். இதில் என்ன வருது? எனக்கு விருப்பப்படி ஒரு அடியான் நடந்து கொண்டால் அவன் காது நான் தான் அவனுக்கு காது, நான் தான் அவனுக்கு கண்ணு,
நான் தான் அவனுக்கு கை, நான் தான் அவனுக்கு காலுன்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப நல்லவங்கள்ட்ட அல்லாஹ் ஊடுருவத்தானே செய்யறான் என்று இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள் பேசக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். அப்ப இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது? பத்தியா பெரியார்கள் மகான்கள்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. அவருடைய கை அல்லாஹ்வுடைய கையாக்கும், அவருடைய கண் அல்லாஹ்வுடைய கண்ணாக்கும், அவருடைய காது அல்லாஹ்வுடைய காதாக்கும். அப்படின்னா என்ன அல்லாஹ்ட்ட கேட்கறலாம் கேட்டுடலாம்ல, அவர் கடவுளாக்கி போடலாம்ல. அதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் சொன்னார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. இது இப்படி தான் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயமா? அப்போ அல்லாஹ்வுடைய கை தான் அவருடைய கை என்றால் அவர் ஏன் செத்து போனார்? அந்த கையை இப்போ பிடிக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய கண்ணு தான் அந்த கண்ணு என்றால் அவர் ஏன் கண்ணை மூடிட்டாரு, பார்க்க முடியாமல் போய்விட்டாரு? அல்லாஹ்வுடைய காது தான் அவருடைய காது என்று சொன்னால் அவருக்கு என்ன கேட்கல? செத்து போனது ஏன்? அட செத்து பணமாக இருக்கிறாரு, அப்புறம் போயிட்டு என்ன செய்யறது? இவர் தான் அல்லாஹ்வுடைய காது, அல்லாஹ்வுடைய கண்ணு, அல்லாஹ்வுடைய வாயின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணு, அல்லாஹ்வுடைய கை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எல்லா மொழிகளையும் குர்ஆன்லையும் சரி, உங்களுடைய எங்களுடைய பேச்சுக்கள்லையும் சரி, ஒரு இலக்கியமாக, ஒரு ஓமையாக, ஒரு சிலேடையாக இது மாதிரி சில வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். அது நேரடியான பொருளை யாருமே புரிந்து கொள்ள மாட்டோம். குர்ஆன் ஒளி என்று சொல்றோம், குர்ஆனை வந்து ஒளி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது நேரடியாக நீ புரிந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு மின்சார கட்டணம்லாம் பில்லாம் மிச்சமாக போயிடும். 10 குர்ஆனை வாங்கி 10 இடத்துல கட்டி போடுங்களா, வெளிச்சம் வரும். அப்படி வழங்குமா யாராவது? குர்ஆன் ஒளின்னு சொன்னால் என்ன வழங்கனே? வெளிச்சம் அதுலேருந்து வரும்னு வழங்கக்கூடாது. நேர் வழியா அல்லாஹ் ஒளின்னு சொல்கிறான். இருட்டை வந்து வழிகேட்டை வந்து இருட்டுங்கிறான். வழிகேட்டில் இருந்த மக்களை நேரான பாதைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. இது வெளிச்சம். வெளிச்சத்தில் எப்படி நல்லது கெட்டது கரெக்டாக தெரியுமோ அதே மாதிரி இந்த குர்ஆனை வாசித்தால் நல்லது கெட்டது சரியான முறையில் தெரியும். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா. அப்போ நீ விளங்கின மாதிரி நான் இதை விளங்கட்டுமா? அல்லாஹ்வுடைய கையாயிரும், அல்லாஹ்வுடைய காலாயிரும் என்று சொல்லி கொண்டு ஏமாத்தினார்களே, இவர்கள் விளங்கின மாதிரி குர்ஆன் ஒளியாக இருக்கிறது என்பதை விளங்கினா எப்படி விளங்கினே? யார் வீட்டுக்கு கரண்டே தேவைப்படாது, விளக்க தேவைப்படாது. இப்படி விளங்க முடியுமா? குர்ஆனில் வெளிச்சம் வருமா? வராது. வேற என்னது? நேர் வழிக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி விளங்கணுமா இல்லையா? அதை விட்டுருங்க, குர்ஆனை விட்டுருங்க. உங்க பேச்சில் எங்க பேச்சில் என்ன செய்வோம்? ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு பக்கபலமாக இன்னொருத்தர் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் துணையாக நிற்கிறாரு. அப்போ என்ன செய்வாங்க? இவர் வந்து அவருக்கு வலது கையும்பாங்க. அப்போ அவர் வலது கை இல்லையா? அப்போ இந்த இவர் தான் அவருடைய வலது கையா? அப்படி அர்த்தம் என்ன விளங்குவோம்? வலது கை எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லா நல்லது கெட்டதுக்கும் பக்கபலமாக நிற்குதோ, இடது கையை விட வலது கை தான் பிடிக்க உதவும், அடிக்க உதவும், பலவிதமான காரியங்களை ஆற்றுவதற்கு உதவும். அந்த மாதிரியான ஒரு கை எப்படி நமக்கு உதவுகிறதோ அந்த மாதிரி இந்த மனுஷன் என் வலது கை உதவுற மாதிரி எனக்கு உதவுகிறான். என் கட்டளையை என் கை மீறுமா? அந்த மாதிரி என் கட்டளை மீற மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் வலது கையினாங்களே தவிர இவனத்துக்கு வலது கையை வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? டைரக்டா நேரடியாக யாரை விளங்குவாங்களா? இந்த மாதிரியான நடைகளையும் குர்ஆனில் சில வசனங்கள் இருக்கிறது, சில ஹதீஸுகளும் இருக்கிறது. அப்போ இதை இப்படி புரிஞ்சுக்கிறாம அல்லாஹ்வுடைய கை தான் இவர், அல்லாஹ்வுடைய கண்ணு தான் இவருன்னா பல கடவுளாகி போயிருமே. அதை யோசிக்க தவறி விடுகிறார்கள். அப்போ அவன் சாப்பிட்டான, அவையா சாப்பிட்டான், அல்லாஹ்வுடைய வாய் சாப்பிடுமா? அவன் சாப்பிட்டான, யாரை நீ மகான்னு சொல்றியோ அவன் சாப்பிட்டானே. அல்லாஹ் பாத்ரூம் போவானா? நீ யாரை மகான்? அல்லாஹ்வுடைய கையாயிட்டார், அல்லாஹ்வுடைய கண்ணாயிட்டார் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க மலஜலம் கழித்தாங்களா இல்லையா? அப்போ நான் என்ன விளங்குறது இல்லை, ஒரு ஓமையாக நெருக்கத்தை காட்டுறதுக்காக வேண்டி அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்வதற்காக ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னால், ஏன்னா மனித பாஷையில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அது மார்க்க போதனைகள்லாம் மனிதனுக்கு வந்தது தான். அதுக்காக இறைவனுக்குன்னு தனி ஸ்டைல் உண்டாக்கிலாம் பேசப்படலை. அதனால அப்படி அல்லாஹ் பேசுகிறான்னு விளங்கி கொள்ளணும். இது விளங்குறதுக்கு இவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்றை சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாகத்தான் இதுவும் வருது. என்ன வருது? அடியார்களை கூப்பிட்டு அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது ஒருத்தனை கூப்பிட்டு அல்லாஹ் யாவப்படுத்துவான், அடே ஒரு நாள் நான் வந்து உன்ட்ட பசிக்குதுண்டு ஜியத்து ஃபலம் துத்ஐமுனி, நான் வந்து உனக்கு பசிக்குன்னு சோறு கேட்டேனே, எனக்கு சாப்பாடு நீ தரலையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அதே மாதிரி மரில் தூ ஃபலம் தவுதுனி, நான் நோய்வாய்ப்பட்டேனே, நீ ஏன் என்னை நோய் விசாரிக்க வரல? ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, ஏப்பான் உடம்பு சரியில்லாமல் தான் நான் இருந்தேன், என்னை வந்து நீ பார்த்துருக்கலாம்ல, பசிக்குன்னு தான் நான் சொன்னேன், எனக்கு ஏதாவது தந்திருக்கலாம்ல அப்படின்னு அல்லாஹ் யார்கிட்ட கேட்பானா? அடியான்ட்ட கேட்பானா. அந்த அடியா என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ் உனக்கு எப்படி பசிக்கும், உனக்கு எப்படி நோய் வரும், நீ என்கிட்ட வரவும் இல்லை, நீ கேட்கவும் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லையே அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிடுவானா. அப்போ தான் அல்லாஹ் சொல்லுவானா, அட எனக்கெல்லாம் பசிக்காதுடா, எனக்கெல்லாம் நோயெல்லாம் வராது. ஒரு நோயாளி இத்தனாம் தேதி இந்த பேருடைய நோயாளி உன்ட்ட வந்தானா, அவனை வந்து விரட்டி விட்டியா? இந்த மாதிரி ஒருத்தன் பசிக்குன்னு சோறு கேட்டானா, அவனை விரட்டி விட்டியா? அவனுக்கு நீ கொடுத்து இருந்தால் எனக்கு கொடுத்த மாதிரி நான் எடுத்திருப்பேன்.
அப்போ அல்லாஹ் விளக்கிறான். இதனுடைய மீனிங்கை வந்து இந்த மாதிரி சொற்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மளா போட்டு கிறுக்குத்தனமாக விளங்குவதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக விளக்கி விடுறத பார்க்குறோமா இல்லையா? அப்போ இவங்க விளங்கின மாதிரி இதை விளங்குனா அப்போ பிச்சைக்காரங்களும் அல்லாஹ் வாக்கப்ப அவுளியா மட்டுமா அல்லாஹ்? பிச்சைக்காரனுக்கு பசிக்குதுன்னு தான் என்ன அர்த்தம்? அப்படியே அல்லாஹ் வந்துட்டார் வாங்க அல்லாஹ் அப்படி செய்வீங்களா நீங்கள்? என்ன அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். நான் சோறுக்கு தானே கேட்டு வந்தேன், ஏன் எனக்கு தரலைங்கிறான்ல. அப்போ யாரெல்லாம் நம்மகிட்ட கேட்டு வர்றான் அவன்லாம் யாரு? அல்லாஹ். நோய்வாய்ப்பட்டார்னு ஒரு கேள்விப்பட்டீங்கன்னு வைங்க, ஆஹா அல்லாஹ் நோய்வாய்ப்பட்டவங்க பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவர்லாம் அல்லாவா? அங்கே போய் நோயாளிகிட்ட போய்கிட்டு அல்லாவே அவர் தான் அல்லாஹ் எனக்கு ஏதாவது தாங்க அப்படி கேட்பீங்களா? நான் நோய்வாய்ப்பட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் நோய்வாய்ப்படுறான்னு அர்த்தமா? அல்லாஹ் நோய்வாய்ப்பட மாட்டான்னு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு முரணாக அதை விளங்கி கொள்ளாமல் மனிதன் இன்னொரு மனிதனை கவனிப்பதில் தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. ஒரு அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினத்துக்கு உதவி சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், நீ உதவ மறுத்திருக்கிற என்று சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு மறுத்திருக்கிறன்னு அர்த்தம். இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு தான் இது மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி அத்வைதம் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மனுஷனு அவன் ஞானின்னு வைத்துக்கொண்டு பெரிய பெரிய தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு என்னமோ அவற்றையே அல்லாஹ் இருக்கிற மாதிரியும் அவற்றையே கடவுள் தன்மை இருக்கிற மாதிரியும் அதனால மக்கள்லாம் அவரை வந்து தூக்கி கொண்டாடணுங்கிற மாதிரியும் ஒரு சித்திரத்தை உண்டாக்கிட்டாங்களே. அதை இஸ்லாம் உடைக்கிறது. அத்வைதம் கிடையாது, இறைவன் தூணுலையும் கிடையாது துரும்புலையும் கிடையாது. வேற எப்படி ஒரு முஸ்லீம் நம்பணும்? இறைவன் எப்படி நம்பணும்? இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் வந்து வானத்தில் இருக்கிறான் நம்ம நம்பணுமா? எப்படி நம்பணும்? யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃபாலுன மா யுமரூன். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நமக்கு சொல்லி தருகிறான். மலக்குகள் இருக்கிறது வானத்திலங்க. அந்த மலக்குகள் பயப்படுகிறார்களா? தங்களுக்கு மேலே உள்ள இறைவனுக்கு பயப்படுகிறார்கள். ஃபௌக்குனா மேலே, ஊப்பர். அப்போ தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை பற்றி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அஞ்சுகிறார்கள். மலக்குகள் இருக்கிற வானம் இருக்குதே, அதுக்கு மேலே இறைவன் இருக்கிறான் என்பதை திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயத்தில் 50வது வசனம் சொல்கிறது. 67வது அத்தியாயத்தில் 16வது வசனம் சொல்கிறது, ஆமின்தும் அம்பிசமாய் யக்ஸ்வபிக்கும்லார்ல, உங்களை பூமியிலே ஒரேடியாக புதையுண்டு போக செய்ய மாட்டான் அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? அமின்தும், நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களா? மன்பிசமாயி, வானத்தில் உள்ளவனை பற்றி. அல்லாஹ் தனக்கு சூட்டி கொள்ற பேர் என்ன? வானத்தில் இருக்கிற என்னை பற்றி பயமற்று இருக்கிறீர்களா அப்படின்னா அல்லாஹ் வந்து வானத்தில் இருக்கிறான் என்று நம்புவதுதான் சரியான நம்பிக்கை. அப்படி நம்பிட்டோன்னு வைங்க, கண்டவனு உங்கள்ட்ட அல்லான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், நம்மளை கண்காணிப்பு, அது தனி விஷயம். அல்லாஹ் இருக்கிறது எங்க? வானத்தில் தான் இருக்கிறான். அதே மாதிரி 67வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி அமின்தும் அம்பிசமாயி யுர்சில் அலைக்கும் ஹாசிபா, உங்களுக்கு ஒரு பெரிய புயல் காற்றை வானத்தில் உள்ளவன் அனுப்ப மாட்டான் என்று பயமில்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அதே மாதிரி 32வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறான், யுதப்பிருல் அம்ர மினசமாயி, வானத்தில் இருந்து கொண்டு இந்த காரியங்களை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இலல் அர்லி, பூமி வரைக்கும் வானத்தில் இருந்து கொண்டு அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். சும்மா யாருஜி இலைஹி ஃபியோமின் கான மிக்தாருஹு அல்ஃபசனத்தி மிம்மா தவுதூன். அப்போ பூமியில் இருந்து கொண்டு வானத்தில் இருந்து கொண்டு பூமியை நிர்வகிக்கிறதா இருந்தால் எத்தனையோ கோடான கிலோமீட்டர் தொலைவு வருமே. அங்கே இருந்துக்கிட்டு இதை எப்படி நிர்வகிக்கிறது? இங்கே உள்ள மெசேஜ் எப்படி அங்கே உடனே போகும், அங்கே உள்ள மெசேஜ் எப்படி உடனே வரும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன வேகத்தில் வருதுன்னு கேட்டால், கட்டளைகள் எல்லாம் அங்கேருந்து வரக்கூடிய கட்டளை, இங்கிருந்து உள்ள ரிப்போர்ட்டுகள், இங்கிருந்து அனுப்பப்படுகிற மாணவர்கள் மூலமாக அனுப்பப்படுகிற ரிப்போர்ட்டுகள்லாம் எப்படி போகுதான்? சும்மா யாருஜி இலைஹி ஃபியோமின் கான மிக்தாருஹு அல்ஃபசனத்தி மிம்மா தவுதூன், நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடத்திற்கு நிகரான ஒரு நாள். 1000 நாளுக்கு நிகரானதல்ல, 1000 வருடம் நீ பிரிக்கிற வேண்டியதான் 365. அப்போ அத்தனை மடங்கு உள்ள ஒரு நாள். அல்லாட்ட ஒரு நாள் என்பதும் சரிதான், நம்ம 1000 வருஷம் என்று சொல்வதும் சரிதான். அப்போ அந்த ஃபாஸ்ட்டில் போகுது. 1000 வருஷத்துடைய வேகத்தில் அல்லாஹ் கட்டளைகள் போகிறதுனால ஒரு செகண்டுங்கிறத ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடும். அதனால தூரத்தில் இருந்தவன் நிர்வகிக்கிறது அவனுக்கு சிரமம் கிடையாது, அது சாத்தியமற்றது கிடையாது என்பதை சொல்வதற்காக வேண்டி இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிற காட்சியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஆவியா பின் ஹக்கம் என்கிற ஒரு தோழர் வர்றாரு. வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நேர்ச்சை பண்ணி இருந்தேன், ஒரு மூமினான இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்னு நினச்சிருந்தேன். என்கிட்ட ஒரு மூமினான ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், நான் அவளை அல்லாஹ்வுக்காக சுதந்திரமாக்க போகிறேன். இந்த அடிமை நீ என் அடிமையாக இருக்காத, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை விடுதலை செய்கிறேன்னு சொல்ல போகிறேன்.
அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடிமை பெண்ணுங்கிறியப்பா அது மூமின் தானா, இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு தானான்னு கேட்டுட்டு, நான் செக் பண்ணணும், கூட்டிட்டு வா, நீ சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண்ணு உண்மையான மூமினா என்று தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஏத்து பிஹா, அந்த பொண்ணை அந்த பொம்பளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அப்போ நான் ஃபத்தை துஹூபிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த பெண்ணை நான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இப்போ கால லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனல்லாஹ், அந்த பெண்ணிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? மூமினை செக் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு மூமினா ஒரு முஸ்லிமா என்பதை செக் பண்ணுவதற்கு நபிகள் நாயகம் எடுத்த முதல் கேள்வி என்ன? முஸ்லிமான பெண்ணை தானே நீ விடுதலை செய்ய நினைச்ச? ஒரு முஸ்லிம்னா முதல்ல எதை நம்பணும்? அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க ஒழுங்கா நம்பணும். கேட்குறாங்க ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண்ணு சொல்லுது காலத்து ஃபிஸ்ஸமா, வானுலகில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறா காலத்து மன் அன, அப்போ நான் யாரு? ரெண்டை நம்பணும். ஒன்று அல்லாவை நம்பணும். அல்லாவை எப்படி நம்பணும்? அவன் வானுலகத்தில் இருந்து இந்த உலகத்தை எல்லாம் அண்ட சராசங்களை காத்துக்கிட்டு இருக்கான் நம்பணுமே தவிர, தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் வந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு திரிகிறான்னு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் பற்றி நம்பக்கூடாது. அப்போ மண் அன, நான் யாரு? அப்போ அந்த அம்மா சொல்லுகிறது அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஅத்திக்ஹா ஃபஇன்னஹா மூமினா, இதுதான் மூமினான், ஒரிஜினல் மூமினான ஒரு பெண்ணு, நீ விடுதலை செஞ்சிரு. அப்போ அல்லாஹை பற்றி எப்படி நம்பினா தான் மூமினாக முடியும்? நம்மளே நிறைய பேர் விளங்காமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் பழகி பழகி அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால், அல்லாஹ் எங்கே வேண்டாலும் இருப்பான், எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்ல பாட்டு, எங்கும் இருப்பவனே அல்லாஹ் அல்ல, எங்கும் எப்படி இருப்பான் அவன்? எங்கே உள்ளதையும் பார்ப்பான், எங்கே உள்ளதையும் கண்காணிப்பான் நம்பணுமே தவிர, எங்கும் இருக்கிறாங்கிறது ஒரு ஏதாவது லாஜிக் இருக்குதா? அவனை நம்ம தாங்க இயலுமா? அல்லாஹ் வந்து என் மேலே உட்காந்து எனக்கு தாங்க முடியுமா? அப்போ நம்ம விளங்காமல் என்ன செய்கிறோம்? எங்கும் நிறைந்தவனே எங்கும் நிறைந்தவனே பிற கலாச்சாரங்களை காப்பி அடித்த சித்தாந்தங்களை எல்லாம் இந்த பாடல்கள் மூலமாக இல்லை, இந்த பாட்டு செஞ்ச கூத்து தான் போட்டோம். அரபிலையும் தமிழ்லையும் இந்த பாட்டுகளை எழுதி எழுதி நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வை பற்றி உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவருமாங்க. உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர் உருவமற்ற இறைவனுக்குன்னு சொல்லி, உருவமற்ற இறைவன் எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? அவனுக்கு உரிய உருவம் இருக்கு நமக்கு தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர சூனியமா அல்லான உண்மை இல்லையா? அப்போ அது விளங்காமல் இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மூமினான பெண் என்பதற்கு என்ன அளவுகோல் வைக்கிறாங்க? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவள் மூமினான பெண்ணு தான் என்று சொல்லி முஸ்லீமில் 836வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்றான் சும்மஸ்தவா அலல் அர்ஷி, வானத்தில் இருக்கிறான். வானத்தில் எங்கே இருக்கிறான்? வானத்துக்கு மேலே அரிசி இருக்கிறது. அரிசி என்றால் அவனுக்கு சொந்தமான ஒரு இருக்கை இருக்கிறது. அந்த இருக்கையில் அவன் வீட்டு கம்பீரமாக வீற்றிருக்கிறான் அப்படி நம்பனு அல்லாஹ் அதை சொல்லுறான். சும்மஸ்தவா அலல் அரிசி, அரிசி என்ற இருக்கையில் அவன் வீற்றிருக்கிறான். இது திருக்குர்ஆனில் 7:54, 10:3, 25, 59, 22, 4, 57, 4 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் இந்த ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அரிசில் வீட்டு இருக்கிறான் என்கிறத இத்தனை வசனங்கள் 5 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 20வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் வேற மாதிரி கொஞ்சம் வார்த்தையை மாற்றி சொல்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அளவற்ற அருளாளனாகிய இறைவன் அரிசில வீட்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கிறதுக்கு ஒழுங்காக ஆன்சர் சொல்லாதவர்கள்லாம் முஸ்லீம்ங்கிற பேரில் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால தான் நம்ம கிடைக்க மாட்டேங்குது. ஏன் வேண்டாலும் என்கிட்ட நல்லா இருக்கான் உங்ககிட்ட நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த 500, 600, 700களில் இந்த இப்னு அரபி போன்ற சில அரை கிறுக்கர்கள்லாம் மக்களை கெடுத்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கொடுத்தா நான் தான் அல்லான்னு சொல்லியிருப்பானா? இந்த மன்சூர் ஹல்லாஜின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் அனல் ஹக் நான் தான் அல்லான்னு சொல்லியே இருக்கிறான். அப்போ இப்படியெல்லாம் சில கிறுக்கணும் நான் தான் அல்லான்னு சொல்லும் பொழுது மக்கள் என்ன பண்ணாங்க? அவுலியா வந்துட்டார், மகான் வந்துட்டார், அவர் கொண்டாடுனாங்க. அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் தான் அல்லான்னு எந்த தைரியத்தில் அவன் சொல்கிறான்? நீங்கள் பரப்புன சித்தாந்தத்தை வச்சு சொல்கிறான். நீங்கள் என்ன சொன்னீங்க? தூண்லையும் இருப்பாண்டு துரும்புலையும் இருப்பான். தூண்லையும் துரும்புலையும் இருக்கிறவன் எங்களில் இருக்க மாட்டானா? ஒரு நல்ல மனுஷன்ட்ட வந்து இருக்க மாட்டானா? அப்படின்னு சொல்லி இந்த போட்ட தப்பு விதை, தப்பான விதை போட்டால் தப்பான விதை தானே முளைக்கும். போட்ட விதைத்தான் முளைக்க முடியும். வினையை விதைச்சா வினையத்தான் இருக்க முடியும், திணையை விதைச்சா திணையாக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இவங்க போட்ட விதை தப்பாக போச்சு. எப்படி விதை போடணும்? அல்லாங்கிறவன் எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிற தப்பு. எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லி, எல்லாத்தையும் கேட்குறான்னு சொல்லி, எல்லாத்தையும் கண்காணிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு அறியாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அதே நேரத்தில் அவனுக்குரிய இருக்கையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய சரியான ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி அந்த அரசு கூட எல்லாம் என்ன சொல்கிறான்? உலகத்தில் அழிக்கும் பொழுது பூமி அழிக்கப்பட்டுரும், வானம் அழிக்கப்பட்டுரும், எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும், அரிசி மட்டும் அழியாது. அப்போ கூட எல்லாம் என்ன பண்ணுறான்னா அரிசி இருக்கணும், ஆனால் என்னோட இருக்கையை நான் விட மாட்டேன், இருக்கையோடு நான் இருப்பேன். அல்ல நான் இருக்கை இல்லாமல் இருப்பான். அவன் அதை அழிக்க நாடவில்லை.
அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அன்றைய தினம், இன்றைய தினம் உலகத்தில் நான் அழிக்குவேனே, அந்த தினத்தில் உமது இறைவனின் அரிசை 8 வானவர்கள் சுமந்து கொண்டு நிற்பார்கள். அப்போ 8 வானவர்களையும் அல்ல அழிக்க மாட்டான், அரிசையும் அழிக்க மாட்டான், மற்ற எல்லாத்தையும் சுத்தமாக சூர் ஊதுனவனை அழிச்சிருவான். அப்போ அழிச்ச பிறகு கூட அவனுக்கென்ற அந்த இருக்கை ஒன்று வேணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுக்கு தேவையெல்லாம் கிடையாது இருக்க, அவன் அதை விரும்புகிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் அவன் நாடியதை அவன் செய்வான். அப்போ அந்த மாதிரி குர்ஆனில் 69 அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவான முறையில் விளங்கிட்டோமே ஆனால் நான் தான் அல்லாஹ் நியமத்தில் அல்லாஹ்வுடைய இலக்கணம் எப்படி சொல்லி தரப்படுது பார்த்தீங்களா? அற்புதமாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வை பார்க்கிறது. இன்னொரு விஷயம் என்னது? அல்லாஹ் இருக்கிறான் நம்பக்கூடியவர்கள் இறைவனை பற்றி இன்னொரு தப்பு செய்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை நான் பார்த்தேங்கிறான், அல்லாஹ்வை எனக்கு பார்க்க முடியுங்கிறான், கடவுள் என்கிட்ட வந்தாருங்கிறான், நான் அதை தான் அருள்வாக்கு சொல்கிறேங்கிறான். அப்போ கடவுள் மனுஷன்ட்ட வந்தார், பார்த்தாரு, சொன்னாருலாம் சொல்கிறாங்களே. இப்போ இறைவன்னா யார் பார்க்க இயலுமா? பார்க்கலாம், ஒன்றும் இல்லாட்டி பார்க்க இயலாது தான். அவன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறான். எங்கே பார்க்க இயலும்? நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவனை பற்றி அழகாக சொல்லுது. இந்த உலகத்தில் ஏமாத்துறாங்க எல்லாரும். இப்போ நான் இறைவனை பார்த்தேன்னு சொன்னால் உங்களை சாட்சி வச்சுக்கிற இயலாது. நான் பார்த்தேன்னு உங்கள்ட்ட சொல்லுவேன், எங்களுக்கு காட்டுன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தகுதி வரணும்ல. எனக்கு அந்த தகுதி வந்துச்சு, அதனால் நான் பார்த்தேன், உனக்கு அது வரல, நீ பார்க்க இயலாதுன்னு பதில் சொல்லிட்டு போயிடலாம். இவனை தலை ஆட்டிகிட்டே போயிடுவான். அப்போ இறைவனை பார்க்கிறது என்பது அதுக்குன்னு ஒரு தனி குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள் தான் இறைவனை பார்க்க முடியும் என்று ஒரு திரையை போட்டுக்கிட்டு இறைவனை மனுஷன் பார்க்கலாம் என்று மக்கள் நம்பிவிட்டால் ஏமாத்தலாமா இல்லையா? இப்போ நான் இறைவனை பார்க்கலாம், நீங்கள் எல்லாரும் நம்புறீங்க, நான் இறைவனை பார்த்தேங்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இறைவனை பார்த்தார்லப்பா ஒரு சொல்லலாம் கேளுங்க அப்படி நம்பிடுவீங்களா இல்லையா? அப்போ என்னையவே இறைவன்கள் லெவலில் கொண்டு வச்சிருவீங்க. நம்மளாம் இறைவனை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, அவர் இறைவன் என்ன கேட்டு வந்திருப்பாரு, அப்படி சொல்லிடுவோமா இல்லையா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறைவனை பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கொண்டு அதை உடைச்சி எரியுது. பார்க்குவே எப்போ பார்ப்ப? இந்த உலகத்தையெல்லாம் அழிச்ச பிறகு உன்னை திரும்ப உயிராக்கி மறுமையில் எழுப்பி உன்னை விசாரிக்கப்படுமே, அப்போ நம்ம பார்ப்போம். இந்த கண்ணை கொண்டு எந்த மனுஷனும் பார்க்க இயலாது. எந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலும்? திரும்ப எழுப்பக்கூடிய கண்ணு, பாடி, உடம்பு எல்லாம் வேறையா இருக்கும். கிழவனா உள்ளவனை கூட அல்ல இளைஞனாக மாற்றுவான். அந்த கண்ணு வேற, அந்த காது வேற, அந்த பவர் வேற. திரும்ப எழுப்பும் பொழுது இந்த துன்யாவில் தான் அந்த மனுஷனை முதுமையாக்கக்கூடிய எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் படைத்து அனுப்பக்கூடிய இந்த சொர்க்கலோகத்தில் எந்த விதமான முதுமையோ பலவீனமோ ஒன்றுமே ஏற்படாது. ஒரே மாதிரி இருந்து யுகம் யுகமாக இருப்பார்கள் என்று சொன்னாலேயே அவங்களுக்கு முதுமை வராதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பாடி, உடம்பு உனக்கு தரப்பட்ட பிறகு அந்த உடம்பை கொண்டு, அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய இறைவனை மறுமை நியாய தீர்ப்பு நாளையில் முழு நிலவை அனைவரும் பார்ப்பீர்களே, அப்படி பார்ப்பீர்கள். நிலவை நம்ம பார்க்கணும்ல, 1ஆம் நம்பர் பிறை 2ஆம் பிறையா இருந்தால் பார்த்துக்கு 3 பேர் தான் சாட்சி சொல்லுவான். ஏன்? நிறைய பேர் பார்த்துருப்பா, 2 பேர் தான் தெரியும். ஏன்? பிரைட் கம்மியாக இருக்கிறது. முழு நிலவு அது ஓரமாகவும் இருக்கிறது இல்லை, சென்ட்ரலில் வந்துடுது, பெருசாக இருக்கிறது, நல்ல வெளிச்சத்தை காட்டுகிறது. அப்போ எல்லாம் அந்த வெள்ளெழுத்து உள்ளவனுக்கும் தெரியத்தானே செய்யும். பார்வை மங்கி போனவனுக்கு எனக்கு குருட்டு பயிலுக்கு தான் தெரியாத தவிர ஒரு அளவுக்கு அறகுற பார்வை உள்ளவங்க கூட எதை பார்க்க முடியும்? முழு நிலவை பார்க்க முடியும். யாருக்கு மறைக்க முடியுமா? முழு நிலவை தலையை துணிக்கிறா தெரியல நேராக சொல்லுவோமா? முழு நிலவை யாருக்கு மறைக்க இயலாது. அப்போ இறைவனை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் பௌர்ணமி தினத்தில் நிலவை எப்படி பார்ப்பீர்களோ அப்படி உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். அப்போ இறைவனை பார்ப்போம் என்பது நம்ம நம்பணும் மறுமையில். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நியாய தீர்ப்புனால எல்லாம் நிப்பமா எழுப்பப்பட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சிட்டு இருப்போமா? அப்போ இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஓ ஜா அர கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா ஓ ஜா ரப்புக்க ஒல்மலக்கு சஃபன் சஃபா. இந்த பூமி தூள் தூளாக இடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்ட பிறகு, எல்லாரும் எழுப்பப்பட்ட பிறகு என்ன செய்வான்? ஒஜா அரப்புக்க, உம்முடைய இறைவன் வருவான் அங்கிருந்து. ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக வகுத்து வர, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான். அப்படிலாம் சொல்ல வருவான்டா பார்க்குவான் தான் அர்த்தம். அப்போ இறைவன் தோளில் கையை போடுவான், பாவங்களை சுட்டி காட்டுவான், எல்லாமே இப்படிலாம் இருக்கேன், இறைவன் சிரிப்பான் என்றெல்லாம் வருகிறது. இது எல்லாமே மறுமையில். இறைவன் ஒன்றுமில்லை, சூனியம்னு சொல்லி வச்சு அல்லாஹ் பற்றிய பயமெல்லாம் ஆக்கிவிட்டாங்க. யாருக்கு பயம் வர மாட்டேங்குது? என்ன பயம் வருது? அப்பனை பற்றி பயப்படுறான், ஆசிரியர் பற்றி பயப்படுறான், போலீஸை பற்றி பயப்படுறான், கோர்ட்டை பற்றி பயப்படுறான், ஒரு முதலமைச்சரை பற்றி பயப்படுறான், அல்லாஹ் பற்றி பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்? நீ தான் அல்லாஹ் ஒன்றுமில்லை சொல்லி வச்சுட்டிய. எதுக்கு பயம் வர மாட்டேங்குது? அல்லாண்டா நான் உண்மை இல்லை, பேருக்கு தான் அல்லாஹ் நம்பிக்கை சொல்லிக்கிறானே தவிர இவன் நாத்திகனாக இருக்கிறான். அல்லானா என்ன இல்லையா? ஒன்றுமே இல்லை, அல்லானா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை, கற்பனை
அது மாதிரி சொல்கிறான். அல்லாஹ்னா ஒரு இருந்து கொண்டு பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னா தான் அதில் ஒரு அச்சமும் பயமும் வரும். இறையச்சம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த இறைவனை பற்றி உள்ள இந்த தப்பான சித்தாந்தம் தான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் மறுமையில் நம்ம பார்ப்போங்கிறது தனி விஷயம். இந்த துன்யாவில் பார்க்க முடியுமா, இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இஸ்லாம் நம்மளை காப்பாற்றுகிறது. எவனாச்சும் உங்ககிட்ட வந்து நான் இப்போ தான் கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன், இப்போ தான் கடவுள் என்று இதை சொன்னார், கடவுளுக்காக அதை செய்யி அப்படின்னு சொன்னால் தூக்கி நிராகரிச்சிரு. ஏன்? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இந்த கண்ணை கொண்டு அந்த இறைவனுடைய ஜோதியை பார்க்க இயலாது. எப்படி எல்லாம் அடுக்கடுக்க அள்ளி போடுறான்னு கேட்டால், லா துதிரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. ஒவ்வொரு எதிர்க்குள் அபுசார், பார்வைகள் அவன் அடைகிறான். பார்வைகள் இருக்கு நம்ம பார்வை, இந்த பார்வைகள் வந்து அவனை அடைய முடியாது. அவன் நம்ம பார்வை கண்ணுக்கு நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு நேரம் தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம கண்ணு அவனை போய் பார்க்காது. ஒவ்வொரு லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுணுக்கமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி 6வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் சொல்லி மனிதன் இறைவனை பார்க்க இயலாது என்று சொல்கிறான். இறைவனுடைய தூதர்களாவது பார்த்திருப்பார்களா? அல்லாஹ் குர்ஆனில் 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான், மாக்கானலி பஷரின், எந்த ஒரு மனிதருக்காவது ஐயோ கல்லிமஹுல்லாஹு, அல்லாஹ் பேசுறதா இருந்தால் இல்லா வஹியன், உள்ளுணர்வை ஏற்படுத்தி பேசுவான். அவ் மிமராய் ஹிஜாபின், ஒரு திரைக்கு அப்பால் காண முடியாமல் இருந்து கொண்டு பேசுவான். அவ் யுர்சில் ரசூலன், ஒரு மாணவர்களை மலக்கை அனுப்பி தேவதூதனை அனுப்பி அதன் வழியாக பேசுவான். இதுனிகி மாயஷா, விரும்பியதை அவர் வழியாக அதை அறிவித்து கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்றான். நபிமார்கள்ட்ட இறைவனுடைய தூதர்கள்ட்ட இறைவனிலிருந்து செய்தியை வாங்குறாங்க. உண்மை பார்த்தாங்களான்னு பார்த்தது கிடையாது. எப்படி செய்தி வரும்? அவங்க மனசு அப்படி தோணும், இது இறைவன்ட்டு வருதுன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு புலப்படுத்தும், அப்படி செய்தி வரும். அல்லது சத்தம் மட்டும் வரும், அல்லது ஜிப்ரீல் மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த செய்தியை சொல்லுவாங்க. இந்த 3 வழியில தான் இறை செய்தி வரும்னு சொன்னானே தவிர நேர பார்க்க இயலாதுன்னு தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னாடி மூசா நபி அவர்கள் இணைஞ்சாங்க, அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதுல அர்த்தம் இருக்குங்க. மூசா நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோட இறைவன் நேருக்கு நேராக உரையாடினான். இன்னனி அனல்லாஹ், நான் தான்ப்பா உன்னுடைய இறைவன் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், நேருக்கு நேரம் பேசினா. ஆனால் பார்க்கல. அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், ரப்பி அருணி அங்குர் இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன், சத்தம் தானே கேட்குது, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மூசா நபி செய்கிறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க. ரப்பி, ஒருத்தர் இறைவனை பார்க்கலாம் என்று இருந்தால் யார் இந்த நேருக்கு நேர் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவர் பார்த்திருக்க வேண்டும். நேருக்கு நேர் பேசுனது அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அவர் கூட என்னை பார்க்கலங்கிறான். எப்படி சொல்றான்? லன் தரானி, ஒரு காலம் என்னை நீ பார்க்க முடியாது. ஏன் முடியாது? அது அல்லாஹ் விளக்குறான். உலாக்கின் ஊந்துரில் ஜபல், அதோ அந்த மலையை பார். நீ என்னை தானே பார்க்கணும்னு நினைக்கிற, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு சக்தி பத்தாது. அதுக்கு ஆதாரம் என்ன? உலாக்கின் ஊந்துரில் ஜபல், அந்த மலையை பார். இனிஸ்தகர்ற மக்கானஹு வஸௌப தரானி, அந்த மலைக்கு வந்து என்னுடைய ஒளியை நான் காட்டுறேன். உனக்கு படாம அல்லாஹ் நினைச்சா இவருக்கு பக்கத்தில் இவருக்கு படாம அதுக்கு மட்டும் படுற மாதிரி காட்ட இயலும். நம்மளுக்கு லேசர் அடிக்கிறோமா இல்லை லைட் அடிக்கிறோம். இந்த மாதிரி விரிஞ்சு போகிற லைட்டையும் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். விரியாமல் இப்படி கூறாக போகக்கூடிய லேசர் லைட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். லேசர் அடிச்சா பாயிண்ட் தான் அடிக்கும், விரிஞ்சுலாம் போகாது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் வந்து லேசர் மாதிரி அடிக்கிற நேரம் என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது நான் காட்டுகிறேன். ஃபைனிஸ்தகர்ற மக்கானஹு, அந்த மலை அந்த இடத்துல அப்படி இருந்து விட்டதுன்னு சொன்னால் ஸ்பசௌப தரானி, அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, தன் இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, மூசாவுக்கு காட்சி தராமல் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக இறைவன் ஆக்கிவிட்டான். ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அப்ப அவர் விளங்கிட்டார், ஆஹா இந்த மலை எவ்வளவு வலிமையான, நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா வலிமை தாங்குற வலிமையில் நம்ம என்ன, அது வெயிலையும் தாங்கும், மழையையும் தாங்கும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு பொருள். நம்மளுக்கு தாங்க முடியுமா? அந்த மலையில் சோறாக்கி தின்றா கூட சுடுன்னு கத்துமாது. அப்போ எவ்வளோ சூட்டையும் தாங்க, எவ்வளோ குளிர்ச்சியும் தாங்க. ஏன்னா அதுக்கு பாடியோ ரத்தமோ வலி உணரக்கூடிய நரம்புகளோ கிடையாது. அப்போ அந்த மலைக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை காட்டும் போது அந்த ஒளி எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருதுன்னு கேட்டால் மலை தூள் தூளாக செதறி நொறுங்கி போயிடுது. இவன் சொல்கிறான் என்கிட்ட அல்லாஹ் வந்துட்டாருங்கிறான், அல்லாஹ் பார்த்தேங்கிறான், எனக்குள்ள அல்லாஹ் வந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய ஞானிகள்ங்கிற பேரில் ஏமாற்று பேர்வழிகள்லாம் சமுதாயத்தை நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவர் தெளிஞ்ச பிறகு அல்லாஹ் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிரு, உன்னை நான் பார்க்கணுன்னு சொன்ன தப்பு தான், பார்க்க இயலாதுங்க, நான் ஏன் பார்க்க கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க உம்மத்து சமுதாயத்தில் உள்ளவன் என்ன பண்ணுறான், இது குல்தும் யா மூசா,
மூசாவுடைய சமுதாயத்தை பார்த்து மூசாவுடைய சமுதாயத்துடைய வாரிசுகள் மதீனாவில் இருந்தார்கள் யூதர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது குல்தும் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் உங்கள் அப்பா பாட்டன் சொன்னா என்ன சொன்னீங்க, லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேர பார்த்தா தான் உன்னை நம்புவோம், நீ அல்லாஹ்வுடைய தூதருங்கிற, அல்லாஹ் வந்து சொல்ல முதல்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே அகதத்துக்கும் சாய்கத்தும் அர்த்தம் தந்துரும், இதே மாதிரி ஒரு இடி முழக்கம் உங்களை தாக்கியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2:55 சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வை நேருக்கு நேர பார்க்கிறதுங்கிற ஒரு வாசலை இஸ்லாம் தெள்ள தெளிவாக அடைத்து விட்ட காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூதருல் கிஃபாரி என்ற ஒரு தோழர் கேட்கிறாரு, ஹல் ரஅய்த ரப்பக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நூறுன் அன்னா உராஹு, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும், அவன் ஒளியா வெளிச்சமாக இருக்கான், அந்த வெளிச்சம் நம்ம கண்ணில் பார்க்குற வெளிச்சமா, சாதாரண சூரிய வெளிச்சத்தை பார்க்காம கூசி போயிடுது நமக்கு. அப்போ அல்லாஹ் எப்படி பார்ப்ப, அப்போ ஒளிக்கெல்லாம் கோடான சூரியன்களுக்கு மேலே உள்ள ஒளி, அந்த ஜோதியை நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த உடம்புக்கு முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நூறுன் அன்னா உராகு, அவனை ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறைவனை பார்த்தார்கள் என்று உனக்கு எவனாவது சொன்னால் ஃபக்கது கதப, அவன் பொய் தான் சொல்றான். யார் சொல்ற, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இறைவனை ரசூல்லா பார்த்தாங்க, நீ பார்த்தது நான் பார்த்ததுக்கு பேச்சு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அவர் பொய் சொல்லுகிறார். ஏன் பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க, அது அவங்களா என்ன விட்டுடுச்சு, ஆயிஷா நாயகி சொன்னா நம்ம கேட்கணுமான்னு நினைக்கலாம், கேட்க வேண்டியது இல்லை தான். ஆனால் ஆதாரத்தோடு சொல்கிறார்கள். என்ன செய்றாங்க, சும்மா கராத், பிறகு ஓதி காட்டினார்கள், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அதே மாதிரி மாக்கானலி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின்வராய் ஹிஜாபின் அவ் யுர்சில் ரசூலன், 3 வழியில் தான் அல்லாஹ் பேசுவான், உள்ளுணர்வை ஏற்படுத்துவான், அல்லது திரைக்கப்பாலிருந்து பேசுவான், அல்லது வானவர்களை அனுப்பி அவர் வழியாக செய்திகளை தெரிவிப்பான்ற வசனத்தை காட்டி இப்படித்தானே இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ குர்ஆனுக்கு மாத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு நீ எப்படி சொல்றீங்க? அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இறைவனை பற்றி அவனை சித்தரிக்கிற விதத்தில், இறைவன்டா யாரு, அவனுடைய ஆற்றல் வல்லமை அதெல்லாம் தனி விஷயம், இறைவனை யாருன்னு சொல்ற விதத்தில் அவன் என்ன செய்யறான், கோழியா இறைவனை பார்க்குறான், கழுதையா இறைவனை பார்க்குறான், சூரியனா இறைவனை பார்க்குறான், காத்தா இறைவனை பார்க்குறான், அவனுக்கு என்னென்னவெல்லாம் விரும்புகிறான் அதுவாவெல்லாம் இறைவனை பார்க்குறான், என்னென்னவெல்லாம் விரும்புகிறான், மலம் மிருகங்கள் போடக்கூடிய மலத்தில் கூட இறைவனை பார்க்குறேங்கிறான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களை முஸ்லீம்களை இப்படியெல்லாம் போகாமல் இஸ்லாம் எப்படி காப்பாற்றுது? எதுவும் இறைவன் கிடையாது. மகானா அது தனியாக, அது அப்புறம் பேசிக்கிடுவோம். அவர் இறைவனா கிடையாது, இறைவன் ஊடுருவானா கிடையாது, எந்த பொருளை வருவானா கிடையாது. இப்போ இறைவனை பார்த்துட்டு வர்றாரு சொல்ற கேளுங்க, முடியாதுடா, பார்க்க முடியாதுடா. இது நன்மையா அது நன்மையா யோசிச்சு பாருங்க. மனித குலத்தில் இது நம்புறவர்கள் நன்மை அடைவார்களா, இறைவனை பற்றி இப்படி நம்பினவர்கள் நன்மை அடைவார்களா? அப்போ அந்த கொள்கை அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் கூட இதை மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதற்காகத்தான் இதை நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை சொல்லும் போது கூட இஸ்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னு கேட்டால், என் பேரை சொல்லி உன்னை எவனும் ஏமாற்ற விட மாட்டேன், நான் எப்படிப்பட்ட இறைவன், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், நாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் மதத்தை சொல்லி என்னை சொல்லி என் பேரை சொல்லி எவனும் உன்னை ஏமாற்ற முடியாமல் பாதுகாக்கும். அப்போ இம்மையிலையும் பாதுகாக்கக்கூடிய இந்த கொள்கையைத்தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், தூக்கி பிடிக்கணும். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம நினைஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்பது இது ஒரு முக்கியமான கொள்கை. அப்போ அல்லாஹ்வை பற்றின கொள்கை எதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மையா தீமையா, வேற எந்த சமயத்தில் எந்த சித்தாந்தத்தில் உள்ள கடவுள் கோட்பாடை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு லூப் இருக்கும். என்ன லூப்பு, எப்படி மனுஷனை ஏமாத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு ஓட்டை வைத்திருப்பார்கள், அதுக்குள்ளே புகுந்து அப்படி ஏமாற்றி ஓடியாத்துவான், எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிடுவான். அது இல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இந்த மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இறைவனுடைய இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டால், இறை கோட்பாடில் இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை சொல்லும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அடிமைங்கிற உறவை தவிர, இது ஒரு முக்கியமான விஷயம், எஜமான் அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்கு உண்டு, எல்லாரும் அடிமை தான். இந்த உலகத்தில் உள்ள நீ யார் எவரை வேண்டாலும் எடுத்துக்கொள், எந்த ஒரு படைப்பை வேண்டாலும் எடுத்துக்கொள், எல்லாம் என்னால் படைக்கப்பட்ட அடிமைகள் தானே தவிர எனக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களோ எனக்கு பக்கத்தில் உட்காரக்கூடியவர்களோ அவங்க சொன்னால் நான் கேட்டு தான் ஆகணுங்கிறதோ அல்ல அவங்களுக்குள்ள நான் ஒன்றுக்குள்ள ஒன்றாக ஆகிவிடுவேன் என்பது கிடையாது. இஸ்லாம் அடுத்தபடியாக மக்களை காப்பாற்றக்கூடிய
மக்களை வந்து மக்கள் ஏமாற்றி விடாமல் காப்பாற்றக்கூடிய, மனுஷன் ஏமாத்திராமல் சுரண்டி விடாமல் காப்பாற்றக்கூடிய அடுத்த கோட்பாட்டை அதிரடியாக எடுத்து வைக்கிறது. என்ன எடுத்து வைக்கிறது? மனிதன் வந்து ஒரு காலத்திலும் இறைவனுடைய அடிமைத்தனத்தை விட மேலே போக முடியாது. அவர் முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு கடவுளுக்கு அர்ப்பணித்தவராக இருந்தாலும் சரி, அவர் நல்ல வேலை பார்க்குற ஒரு அடிமைன்னு வருமே தவிர, ஒரு கடையில் நாம் இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறோம், ஆயிரக்கணக்கான பேர் நம்ம இடத்துல வேலை பார்க்கிறார்கள். அந்த ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்தாலும் ஒருத்தன் நல்லா விசுவாசமாக பார்க்குறான், ஒருத்தன் நேர்மையாக இருக்கிறான், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான், அவனுடைய கடையாக நினைத்து என்ன செய்கிறான், ரொம்ப நேர்மையாக நாணயமாக நடந்து கொள்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் அதோட மட்டமாக இருக்கிறார்கள், இன்னொருத்தர் தூங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவர்களுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்வோம்? அந்த கடை நடத்தக்கூடிய நம்ம, இவன் வந்து நல்ல நேர்மையான ஆள்பான்னு சொல்லி நம்ம விரும்புவோம். விரும்புறதுக்காக வேண்டி பாதி கடை எழுதி கொடுத்துருவோமா? உரிமையாளர் ஆக்கிடுவோமா? அதாவது என்ன விளங்குவோம்? விரும்பத்தக்க வேலைக்காரன். வேலைக்காரங்கிறது மாறுமா? அப்போ நீ என்னதான் செஞ்சாலும் வேலைக்காரங்கிறது மாறவே மாறாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதில் கூட சில இடத்துல மாற வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குது? அவனை கொண்டு தான் அந்த கடை நிற்கிதுங்கும் போது, இந்த உனக்கு ஒரு ஷேர் தரப்பா, நீ உனக்கு ஒரு பார்ட்னராக இருந்துக்க, உழைப்பு பார்ட்னராக இருந்துக்க என்றும் மனிதர்கள் சொல்லிவிடுவானிய. அவன் இல்லாமல் இவனுக்கு இயங்க இயலாது. ஏன்னா இவன் தான் பார்க்குறான்ல, இவன் தான் கடை ஓனராக இருந்தால் கூட அவனை வச்சு தான் இயங்க முடியும். அப்படிங்கும்போது அவனை கொஞ்சம் சார்ந்து தான் இருக்கணும், அவன் மனம் குளிர மாதிரி நடந்தால் தான் நம்ம ஒழுங்காக போக முடியுமென்றெல்லாம் கூட மனிதனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடும். இறைவனுக்கு வந்து இவர் இல்லாமல் இயங்க முடியாதுன்ற நிலையில் எல்லாம் இருக்கிறானா? யார் இல்லாமன்னா அவனை தனியாகவும் இயங்க முடியாதா? அப்போ அந்த மாதிரி இறைவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து எந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அந்த அடிமைங்கிற லெவல் தான். நல்ல அடிமை, சிறந்த அடிமை, 100 மார்க் வாங்கின அடிமை, 50 மார்க் வாங்கின அடிமை, 10 மார்க் வாங்கின ஃபெயிலாக போன அடிமை என்கிற ஒரு கேட்டகரி தான் இருக்குமே தவிர, அடிமைக்கு மேலே வந்துருமா? அவர் நினைச்சதையெல்லாம் செய்து கொடுக்குற மாதிரி ஆயிருமா? அல்லது அவர் விரும்பினதையெல்லாம் அவருக்கு செஞ்சுக்கிற இயலுமா? அவர் விரும்பினதையெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க இயலுமா? அந்த மாதிரியான ஒரு வாசலையும் இஸ்லாம் அடைக்கிறது. அது அடைச்சா என்ன நன்மை? நன்மை இருக்குது. என்ன நன்மை? மனுஷன்ட்ட இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சா அந்த ஏமாத்திட்டு போயிடுவானே. ஒரு மனுஷன் வந்து இவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், கடவுளுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி சரணடைஞ்சிருவீங்க? கடவுள்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருவீங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்க, அவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பீங்க. அவருக்கு சொல்லி ஆட்டி வைக்கிற ஒரு பாம்பாக நீங்கள் செய்வீங்க, ஆடுவீங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துருமா இல்லையா? அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் எவ்வளவுதான் தவத்திலே மூழ்கி கிடந்தாலும் சரி கடவுளாக ஆக முடியாது. ஒன்று, கடவுளுடைய ஏதாவது 1-2 தன்மையாவது அவன்கிட்ட வருமா? வரவே வராது. அல்லது வேண்டப்பட்ட ஒரு ஆளுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன கேட்டாலும் கடவுள் கொடுத்துருவாரா? விரும்பினதைத்தான் கொடுப்பாரே தவிர வேண்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் கொடுக்காம இருப்பார். அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி என்ன இருந்தாலும் அவருடைய கோரிக்கையால் அலட்சியப்படுத்த முடியுமா? அவர் யார், எப்படிப்பட்ட ஒரு மகான், எப்படிப்பட்ட ஒரு பெரியார், அவர் கேட்டு இல்லைன்னு அவனுக்கு சொல்ல இயலுமா? அப்படிங்கிற மாதிரியாக மனிதர்களுக்கு மத்தியில் நினைப்போமே. இவர் இல்லாமல் அவர் இருக்க முடியுமா? அவர் இல்லாமல் இவர்களுக்கு செய்ய, அப்படிலாம் அல்லாஹ் கிடையாது. போட யாராவது போயிட்டே இருந்துவான். அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் மனுஷனையும் கடவுளையும் அப்படி அழகாக வேறுபடுத்தி நிப்பாட்டினான். டேய், மனுஷனை வைக்கிற இடத்துல மனுஷனை வை, என்ன வைக்கிற இடத்துல என்ன வை, என்ன வைக்கிற இடத்துல எந்த ஒரு மனுஷனை வைத்து விடாத என்பதை சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ அற்புதமான முறையில், அவ்வளோ தெள்ள தெளிவான முறையில் ஆணி அடித்தது போல இந்த மார்க்கத்தில் அந்த கொள்கையெல்லாம் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. இப்படி நம்பினா என்ன நடக்கும்? நமக்கு ஒரு மனுஷனை வர்றான், அவன் வந்து நம்மளை மாதிரியே இருக்கிறான், ஆனால் தோற்றத்தை பெரிய தாடி வச்சிருக்கிறான், பெரிய ஜிப்பா போட்டிருக்கிறான், அல்லது வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறான், பார்த்தாலே நம்மளை இன்னமும் பெரிய ஞானப்பழம் மாதிரி தோற்றத்தில் காட்சி தர்றான். அவனை பற்றி கூட துறைய சிஷியர்கள்லாம் கூட குறைய அவனுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஃபீடப்லாம் கொடுத்து இப்படி ஆள் தெரியுமா அப்படி ஆள் தெரியுமாங்கிறாங்க. அவர் பார்த்தாலே இப்படி போயிடும், கேட்டாலே இப்படி போயிடும், ஒரு கையை தூக்குனாலும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை தொட்டு பார்த்தாலே இப்படிலாம் சொல்லி விட்றான்னு வைங்க. ஃபிட்டிங் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க. முஸ்லீம் அது பாதிக்காது. ஏன்? அட என்ன மனுஷன் தான் அடைவன், என்னடா பேசுறீங்க? அவன் எங்களை மாதிரி மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ நான் அடித்தா அவனுக்கு வலிக்கும், அவன் அடித்தா எனக்கு வலிக்கும். அப்புறம் என்ன அவன்கிட்ட இருக்குங்கிறீங்க? நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பசிச்சா சாப்பிட போகிறோம், அந்தாலும் சாப்பிட போகிறா இல்லையா? நாங்கள் குடிக்க போகிறோம், அவர் குடிக்க போகிறா இல்லையா? நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு உட்காந்துருந்தோம்னா மலைச்சலம் கழிக்க போகிறோமே, அது மாதிரி ஒரு போவாரா இல்லையா? எங்களுக்கு நோய் வர மாதிரி நோய் வருமா இல்லையா? ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்களா இல்லையா? அப்புறம் என்ன ஒரு மகானு
என்ன ஒரு அப்படின்னு விளங்க மாட்டேங்கிறான். என்ன நினைக்கிறான், எவனாவது கட்டி விட்ட கதையெல்லாம் சொல்லி நம்பிக்கிட்டு அப்படி காலை குழுவுறான். அந்த மனுஷன் யாரையெல்லாம் அவன் கடவுள் நினைச்சானோ, யார் நமக்கு ஆசி வழங்குவாங்க, யாரை பார்த்தாலே புண்ணியம் நினைச்சானோ அவன்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு செத்து போன காட்சியெல்லாம் உலகத்தில் கண்ணு முன்னாடி பார்க்குறான். புணமாக போய் விட்டார்கள். கடந்த காலத்தில் இந்த மாதிரி சொல்லி கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ எங்கே? ஏன் அவங்களால இருக்க முடியலை? இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 வருஷத்துக்கு வாழ வேண்டியதானே. 10,000 வருஷம் வாழ்ந்துட்டு செத்தாலும் செத்தானு போயிட்டாரு. அப்போ செத்து போகிறான் ஒரு மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி எவனும் இருந்துக்கிட்டே இருக்கல. எனக்கு வேணா கொண்டாந்து ஒரு ஆளை காட்டுங்க, இவர் ஒரு 10,000 வருஷமாக இருக்காரு, ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாடுங்க பார்ப்போம். இருக்காரா எவனாவது? ஒரு பேரும் இல்லை. ஒரு 5,000 வருஷத்துக்கு காட்டுங்க, இல்லை. இமயமலையில் எவனா இருக்கான்னு ஒரு இருக்க வேண்டாம் சொல்லுவானே தவிர நெசத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது. கொண்டாந்து காட்ட இயலுமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதைகள் தான் சொல்ல முடியும்ன்றது ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்? தெளிவாக இருக்கும். அவனை நான் தான் இறைவன் ஏமாற்ற முடியாது, இறைவனுடைய ஒரு சாயல் என்கிட்ட இருக்குன்னு ஏமாற்ற முடியாது, 1-2 விஷயங்களை இறைவன் மாதிரி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஏமாற்ற முடியாது. நான் விரும்புகிறதும் என்னுடைய இறைவன் விருப்பமோ, நான் ஒன்று விரும்பின பிறகு என்னை இறைவன் மீறுவானா அப்படின்னு அவனுக்கு சொல்ல முடியாது. இப்படி எந்த வகையில் வந்தாலும், எந்த ரூட்டில் ஏமாற்ற வந்தாலும் தலையில் அடித்த மாதிரி இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த மார்க்கத்துடைய கொள்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மனிதநேய பணிகள் ஜாதி மத பேதமின்றி மனிதநேயம் காப்பதில் ஒப்பற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். சாலை விபத்துகளில் சிக்கி தவிக்கும் மக்களின் உயிர் காக்க ஓடோடி சென்று உதவுவதில் முன்னோடியாக திகழ்கிறது இந்த ஜமாத். உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை கொண்டு சென்று தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அவசர அறுவை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுவோர் ஒரு போன் செய்தால் போதும். குருதி கொடையளிக்க விரைந்து செல்லும் இந்த கொள்கை கூட்டம் இரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வாரந்தோறும் எண்ணற்ற மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது. அதிக இரத்த தானம் செய்வதில் முஸ்லிம் அமைப்புகளில் முதலிடத்தை பெற்று வந்த இந்த ஜமாத் கடந்த 2 ஆண்டுகளில் அனைத்து அமைப்புகளிலும் முதலிடம் பெற்று வருகிறது. மேலும் கவர்னர் விருது உள்ளிட்ட பல விருதுகள், தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஆதரவற்ற முதியோர்களை அரவணைப்பதற்காக கடலூர் மாவட்டம் மேல்பாக்கத்தில் முதியோர் ஆதரவு இல்லம் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த முதியோர் ஆதரவு இல்லம் செவிலியருடன் கூடிய மருத்துவ வசதிகளுடன் இயங்கி வருகிறது. முதியோர் ஆதரவு இல்லத்திற்கென தனி ஆம்புலன்ஸ் வசதி உள்ளது. இதேபோல் பெற்றோரை இழந்து வாழும் கற்ற சிறார்களை தாயுள்ளோடு பராமரிக்க சிறார்களுக்கான அனாதை இல்லம் பள்ளி படிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. இது மட்டுமில்லாது கண் சிகிச்சை முகாம், பொது மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் போன்ற பல்வேறு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது. அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தீ விபத்து, வெள்ளம் மற்றும் இடிபாடுகளில் சிக்கித்தவிக்கும் மக்களை மீட்பதிலும் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, தங்கும் இடம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. கடந்த சுனாமி பேரழிவின் போது கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை திரட்டி பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு வழங்கியதுடன் சுமார் 75 லட்சம் ரூபாய்களை ரொக்கமாகவே வழங்கி உணர்வு வார இதழில் முறையாக கணக்காட்டிய மாஸ்டர் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஏழை விதவைகளுக்கு தையல் இயந்திரங்கள், ஏழை மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், பள்ளி கட்டணங்கள் மற்றும் மேற்பை தொடர முடியாதவர்களுக்கு கல்லூரி கட்டணங்கள் போன்றவற்றையும் இந்த ஜமாத் வழங்கி வருகிறது. முஸ்லிம் சமுதாயம் வட்டி போன்ற பெரும் பாவத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வட்டியில்லா கடன் உதவி திட்டங்கள், முஸ்லிம்களிடம் ஜக்காத் நிதியை முறையாக திரட்டி வறுமை மற்றும் கடன்களில் சிக்கித்தவிக்கும் மக்களை மீட்டெடுப்பதற்காக தனி பிரிவுகள் இயங்கி வருகிறது. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில்
மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணியார்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7772748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 ஃபோன் 044422215522. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்துமே மறுமையில் வெற்றி பெறுவது மாத்திரமில்லாமல் இந்த உலகத்திலேயே நிறைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த நன்மைகள் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களுக்கு கிடைக்காது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த இஸ்லாம் வழங்கிய நன்மைகளில் முக்கியமான நன்மை இறைவன் சம்பந்தப்பட்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தெளிவான போக்கு நிறைய நன்மைகள் நமக்கு பெற்றுத்தருகிறது. அதனுடைய நேற்றைய தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும், இறைவனே அவரை புகழ்ந்து பாராட்டி பேசியவராக இருந்தாலும் கூட அவர் மனிதன் என்கிற நிலையை விட்டு மேலே வருவாரா? வரவே முடியாது. மனிதனுக்குரிய எல்லா பலவீனங்களும் அவரிடத்தில் இல்லாமல் இருக்காது. மனிதனுக்குரிய எல்லா விதமான ஆசாபாசங்களும் தேவைகளும் அவற்றை இல்லாமல் இருக்காது. இறைவன் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி தான் இறைவன் மனிதர்களை வச்சிருக்கிறான். இப்படி ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. இப்படி சொன்னால் நமக்கு என்ன நன்மை? மறுமையில் நன்மை தனி விஷயம். இந்த உலகத்தில் என்ன நன்மை என்று கேட்டால், எவனாவது ஒருத்தன் நான் அல்லாஹ்வுக்கு வேண்டியவன், நான் தான் இறைவனுக்கு புள்ள, எங்களை இறைவன் பொருந்தி கொண்டான் அப்படின்னு நாங்கள் இன்னாருடைய வாரிசு, நாங்கள் அந்த அவுலியா பரம்பரை, நாங்கள் ஞானி பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்ற வருவார்களே, ஆனால் இந்த கொள்கையை நம்பியவர்களை அவர்களால் ஏமாற்ற முடியாது. அதான் இன்னைக்கு உள்ள முக்கியமான விஷயம். இதை இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுகிறது? வெறுமனே தத்துவார்த்த ரீதியாக சொல்லிவிட்டு நிறுத்தி கொள்ளாமல், கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே புனிதர்கள் என்று கருதப்படக்கூடிய, சிறந்தவர்கள் என்று கருதப்படக்கூடிய, இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிலருடைய வாழ்க்கை வரலாற்றை திருக்குர்ஆனில் சொல்லி அவர்களை பார், அவங்க எவ்வளோ பெரிய நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கூட அவங்க கடவுள் நிலை அடைஞ்சாங்களா என்று, என்னுடைய நிலை அடைஞ்சாங்களா, அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டேனா என்று அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் காட்டுகிறான். இதில் முதலாவது எடுத்துக்கொண்டோமையானால் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் இறைவன் நேரடியாக தன் கையால் படைத்தான். அப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்லீஸை பார்த்து, மா மனஅகான் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய 2 கையாலும் யாரை படைத்தேனோ அவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய் என்று இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹ் அவரை நேரடியாக தன்னுடைய கையால் படைக்கிறான். படைத்தது மாத்திரம் இல்லாமல் அவருடைய அந்தஸ்தையும் உயர்வையும் நிரூபிப்பதற்காக அவருக்கு அளப்பரிய அறிவை, அளப்பரிய ஞானத்தை கொடுத்து மலக்குகள் வானவர்களுக்கு மத்தியில் போட்டி வைத்து அந்த போட்டியிலே வானவர்கள் தோற்று போக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிற நிலை ஏற்படுத்தணும். எதுக்காக வேண்டி? அவரை கண்ணியப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லாமல், இந்த பாரு எல்லாம் உனக்கு தான், நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுக்க, விரும்பினபடி இருந்துக்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அளப்பரிய பாக்கியங்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம். எவ்வளவு ஹராம்கள் இருக்கிறது, அனுமதித்த விஷயங்கள் நமக்கு இருக்கிற மாதிரி, அதை செய்யாத இதை செய்யாத அதை செய்ய, இப்படி ஏராளமான தடைகள் இருக்கு. இவருக்கு ஒரு தடையும் இறைவன் போடலை. ஆதமுக்கு என்ன செய்யலை? ஒரே ஒரு தடை தான் போட்டான். என்ன தடை? இந்தப்பா என்ன வேண்டாலும் பண்ணிக்க, உனக்கு கட்டளையே கிடையாது, உனக்கு நான் போடக்கூடிய கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான். என்ன கட்டளை? இந்த பாரு மரம் இருக்கா, இந்த மரத்துக்குன்னு போகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு கூட எல்லாம் சொல்லலை. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்காத, 2 பேர் நெருங்காதீங்க, நெருங்கினா அநியாயக்காரன் தக்குனா மினல் லாலிமீன், அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இப்படி சொன்ன பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சைத்தான் கெடுத்து அந்த கட்டளையை மீற சொல்லி அவர் தப்பு செஞ்சு விட்டார். இப்போ அல்லாஹ் ஒரு மனிதருக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்வான் என்று இருந்தால் நம்ம பார்வையில் இது பெரிய தப்பா? ஆயிரக்கணக்கான கட்டளைகளை மீறக்கூடிய நம்முடைய பார்வையில் ஒரு மரத்தை நெருங்காதுன்னு சாப்பிட்டேன்னா என்ன பெரிய விஷயமா? அது அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர் தானே, விட்டுடலாம்ல. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? வெளியே போ, நான் என் கட்டளை மீறினீங்கள, நான் தான் அடிமை வேலையை செய்யணும்,
ஏன் சொல்ல மீறினா உனக்கு எந்த இதுவும் கிடையாது, போ வெளியே. இஹ்பித்து மின்ஹா ஜமியா, 2 பேர் வெளியே போங்க, உங்கள் சந்ததிகள் எல்லாம் சுமந்துக்கிட்டு வெளியே போயிருங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியேற்றுகிறான். ஃபாஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து வழிகட்டு விட்டார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக டிக்ளேர் பண்ணுறான். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கையால் படைக்கப்பட்டவர், எல்லா விதமான பாக்கியங்களையும் கண்டவர், வானவர்களை கண்டவர், வானவர்களை ஜெயிச்சவர். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர் அடிமைங்கிற நிலையை தாண்டும் போது உங்களுக்கு எங்கள் கட்டளை மீறிடுவீங்களா? நீங்கள் எங்கள் கட்டளை மீறிட்டு நான் உங்களை வச்சுருப்போமா? எவ்வளவு நீ நல்ல ஆளாக இருந்தாலும் சரி, கட்டளை மீறினா வெளியே போ, ஏன் சொல்ல தான் கேட்கணும். என்ன வழங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதருக்கு கடவுள் தன்மையோ அல்லது கடவுளுடைய விருப்பம் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டியவருக்கு சிறப்பு சலுகையோ கிடைக்கல என்று சொன்னால் அப்போ எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்கும்? அப்போ எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா, ஓ நீங்கள் ஆதமே பெரிய ஆளான்னு கேட்கணும். ஒருத்தன் என்ன செய்யறான், நாங்கள் என்ன வேணாலும் செஞ்சுருவோம், ஒரு மகான் அப்படிப்பட்டவராகும், இந்த அவுலியா இப்படிப்பட்டவராகும், எப்படிப்பட்டவராக இருக்கணும்பா, அவரெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலே பெரிய ஆளா? அவரையே தூக்கி எல்லாம் நினைச்சிட்டான், வெளியே போண்டு இறக்கி விட்டானே அப்படிங்கிற ஒரு பாடத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரப்பிறகு நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து காட்டுறான் அல்லாஹ். நூஹ் நபியார் 950 வருஷ காலம் அல்லாஹ்வுக்காக பிரச்சாரம் செய்கிறாரு. அவ்வளோ பிரச்சாரம் செஞ்சு மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கிறாங்க, அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதில் ஒரு மகனும் இருக்கிறான், ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தில் நூஹ் நபியுடைய ஒரு மகனும் அதில் ஒரு ஆளாக இருக்கிறான். அப்போ மகன் ஏற்றுக்கொள்ளணும், நல்லா நினைஞ்சிட்டான், அழிச்சிட்டான். அழிச்சவொன்னே என்ன பண்ணுறாரு நூஹ் நபி, யாரெல்லாம் என்னோட குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொன்னேன், நீ தெளிவாக தீர்ப்பளிக்கக்கூடிய ஆளாக இருக்கிற, என் மகன் அழிச்சுப்படியா, இன்னபடி மின் அகலி, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், இன்ன வாதக்கள் ஹக்கு, நீ அளித்த வாக்குறுதி மெய்யானது, என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னீல அது மெய்யானது, அந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் சிறந்த தீர்ப்பளிப்பவன், என் மகன் அழிச்சுப்படியல்ல அப்படின்னு நினைச்சாரு. பிள்ளை பாசம் சாதாரண விஷயமா? அப்போ தன்னுடைய மகன் காப்பாற்றப்படணும் என்று அவர் ஆசைப்படுறாரு, அதுக்காக புலம்புறாரு, அல்லாட்ட கெஞ்சுறாரு. உடனே அல்லா என்ன பார்க்கல, உன் பிள்ளைய நான் அதை மறந்துட்டேனே, உன் பிள்ளைன்னு நான் விட்டுருப்பேனேன்ற எல்லாம் சொன்னானா, எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் உங்கள் பிள்ளையா, எனக்கு என்ன? அல்லா என்ன சொல்கிறான் பதில், யா நூஹே இன்னஹு லைஸமின் அஹ்லிக, அவன் உன் புள்ள இல்லை, உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இப்படி பேசுவது நல்ல செயல் இல்லை, ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி பேசாத. என்கிட்ட பேசுகிறான்னா ஒழுங்கா புரிஞ்சிக்க, அல்லாண்டா யாருன்னு புரிஞ்சிக்க, என் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு புரிஞ்சிக்க, உனக்கு அறிவு இல்லாத விஷயங்கள் என்னிடத்தில் பேசக்கூடாது. இன்னி ஆயுளுக்கான் தக்குன மினல் ஜாஹிலீன், அறிவியினர்களில் ஒருவராக ஆவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன், ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தான் நூஹ் நபி, அவசரப்பட்டுட்டோமே, நம்ம இறை தூதருங்கிறதுனால நம்ம விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற நம்ம நினச்சிட்டோமே, நம்ம பையன் நம்ம மகன் தப்பான வழிக்கு போனாலும் நம்ம மகங்கிறதுக்காக வேண்டி ஒரு சலுகை இருக்காதா என்று நம்ம தப்பு பண்ணிட்டோமே என்று நூஹ் நபி உணர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன், எனக்கு அறிவு இல்லாத ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். அறிவு இல்லாத விஷயத்தை நான் கேட்க மாட்டேன்னு கூட சொல்ல முடியல வரால, ஏன் அப்படி கூட கேட்க வச்சிருவான் அல்ல. நான் எனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை ஓன்ட்ட கேட்கறத விட்டு உங்ககிட்ட நான் பாதுகாப்பு தரேன், இனிமேல் கேட்க வச்சுக்கூடாத. கேட்டதுக்கு மன்னிப்பும் கேட்குறாரு, இனிமேல் என்னை அந்த மாதிரி கேட்க வச்சுக்கூடாதே. ஒ இல்லா தகஃபிர்லி, நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஓ தரகம் நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால், அக்கும் மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளி ஆகிவிடுவேன் என்று சொன்ன செய்தியை திருக்குறானில் பார்க்குறோம். அப்போ என்ன விளங்குது, நூஹ் நபி சிறந்த நபி, அதில் டவுட் இல்லை. அவர் கெட்ட எண்ணத்துலலாம் கேட்கல. நம்ம இவ்வளோ தியாகம் பண்ண ஒரு நபிக்கு நம்ம புள்ள மேலே அல்ல கருணை காட்ட மாட்டானா அப்படி அவர் நினைக்கிறாரு. அவருக்கு பாடம் கற்பிக்கிறான், இது அறிவியணும். நம்ம ரூட்டு தலையிட அடிமைங்கிற லெவலில் எல்லையை தாண்டி வர்ற நீ, உனக்கு போட்ட எல்லை என்னது, அந்த கோடா தான். நீ என்னுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நீ ரெக்கமெண்டுக்கு வரக்கூடாது. நீ என்னமோ உனக்குன்னு சிறப்பு சலுகை இருக்குது, கொள்கையை நான் மாற்றிக்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. காட்டுறானா இல்லையா? அவ்வளோ கடுமையான வார்த்தை, அறிவியனுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான். இப்போ எவனாவது வந்துக்கிட்டு நான் மகானு ஞானின்னா, ஓ நூஹ் நபிக்கு மேலே நீ பெரிய ஆளா, அவருக்கு கொடுக்காத ஒன்று அல்ல உங்களுக்கு கொடுத்துட்டானான்னு கேட்கணும். அதே மாதிரி அதே நூஹ் நபி அவர்களுக்கும் லூத் நபி அவர்களுக்கும் அவங்களும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அவங்க மனைவிமார்கள் வரல. உலகத்தில் யார் யாரும் வந்தாங்க, சில பேர் அவங்களுடைய மனைவிமார்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளலைன்ற உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி எல்லாம் சுட்டி காட்டுகிறான். லரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரும் ராத்த நூஹின் வம்ராத்த லூத், நூத்துடைய மனைவியையும் நூஹுடைய மனைவியையும்
கிட்டவர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக ஆக்குகிறான். கானத்தா தகத் அபுதைனும் என் இபாதினா சாலிகைனே, இந்த ரெண்டு பெண்களும் சாலிகான நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்து கானத்தாகுமா, ரெண்டு பேரும் தங்களுடைய புருஷன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள், கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த ரெண்டு நபிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை. வக்கீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், ரெண்டு பேர் நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. அப்போ நூஹுக்கு மனைவியாக இருந்தாலும் லூத்துக்கு மனைவியாக இருந்தாலும் ஏன் சொல்ல கேட்கணும்? நூஹுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொண்டுட்டு நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யலாம் நினச்சி விடாதீங்க. மீறினீங்க. நூஹுக்கு மனைவியாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் இப்போவே கொடுத்தாச்சு. நியாய தீர்ப்பு நாளில் கொடுக்க ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வாங்கின ஆட்கள் இந்த ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லி முடித்தாகிவிட்டது, தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நூஹு நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியையும் அவங்க ரெண்டு கணவன்மார்கள் காப்பாற்ற முடியலன்னு சொல்வது எதுக்கு? அடிமைங்கிறவங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ரைட்டு. ஏதோ நீங்கள் நல்ல அமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிசு மறுமையில் தருவேன், பவரை தரமாட்டேன், அதிகாரம் தரமாட்டேன். அது நல்லவருக்கு என்ன நான் தருவேன்? நான் அள்ளி கொடுக்கக்கூடிய கூலி இருக்குதே, கூலியை கூட தருவேன். அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா நீ 2000 வாங்கிட்டு போ, கடை எழுதி தர மாட்டேன், அந்த மாதிரி டைப்பு. அப்போ என்னுடைய பவரில் உங்களுக்கு எதுவும் தர முடியாது, உங்களுக்கு கூலியத்தான் அதிகமாக தருவேங்கிறது அதுக்கு நல்லடியாருக்கு அர்த்தமே தவிர அடிமைத்தனத்திலேருந்து இப்போ இதை நினச்சி பார்க்கணும். என்னடா இந்த போடு போடுறான்ல, எப்படி விட்ட மார்க்கம் இது? கொஞ்சம் கூட வளைவு நெளிவு அந்த இடத்தை விட்டு நூல் அளவு கூட அவனுடைய அந்த கண்ணியத்தை குறைச்சிக்கிற மாட்டேங்கிறானே, யாரையும் ஒரு நூல் அளவு கூட அப்படி மேலே ஏற்றி வைக்க மாட்டேங்கிறானே. அப்படிப்பட்ட மார்க்கம் அது. இந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்தால் தான் நம்மளை எவனை ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் இந்த நிலை என்று சொன்னால் நம்மளாம் ஏமாத்துறோம். அல்லாஹ் குர்ஆனிலே ரொம்ப சிலாகித்து ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசுறது யாரை பற்றி தான்? இப்ராஹிம் நபியை பற்றி தான். இத்தபி மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் கட்டளையிடுறான். நமக்கும் கட்டளை இருக்கிறான். இத்தபியூ மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்கன்னு நமக்கு கட்டளை இருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக, ஃப்ரெண்ட், மனுஷன் ஃப்ரெண்டாக முடியாது அல்லாஹ்வுக்கு, ஆனால் ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட, நண்பனாக ஆக்கிவிட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சிலாயித்து சொல்கிறான். தொழுகையில் கூட அத்தஹியாத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யும் பொழுது எப்படி துஆ செய்யுமாறு கற்று தந்திருக்கிறாங்க. இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபி அவர்களுக்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தது போல எங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்கிறதா இருந்தால் அவருக்கு செஞ்ச அருள் கொஞ்சமா? எவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் வச்சு பார்க்குறான். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாம் எழுப்பப்படும் பொழுது நிர்வாணமாக எழுப்பப்படுவோம்ல, முதல்ல ஆடை யாருக்கு வழங்கப்படும்? இப்ராஹிம் நபிக்கு தான் முதல் மரியாதை. மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கூட முதல் மரியாதை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முதல் மரியாதை இல்லை. இந்த விஷயத்தில் என்ன செய்யப்படுது? எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படும் பொழுது இந்த முதல்ல ஆடையை கொடுத்து இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்போ எவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த மாதிரி கொடுப்பதில் இடத்துல வச்சிருப்பான், அதிகாரத்தை கொடுத்துட மாட்டான். அவங்க விருப்பத்தை எல்லாமே அவங்க நினைக்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே எல்லாம் நிறைவேற்ற மாட்டான் என்பதற்கு நம்ம பார்க்குறோம். இப்ராஹிம் நபி அவர்கள்ட்ட அவங்க நல்ல எல்லாம் சோதித்து பார்க்குறான். நிறைய டெஸ்ட்டில் அவர் தேறிட்டார். தேர்னவுடனே என்ன செஞ்சான்? அல்லாஹ் இன்னி ஜாயிலுக்குல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்துக்கு இமாமாக ஆக்குகிறேன், மனித குலத்துக்கு உன்னை தலைவராக ஆக்குகிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒழுங்கான ஏகத்துவவாதிக்கு அவள் தான் இமாம். தௌஹீது கொள்கைக்கு இன்றைக்கும் அந்த மனிதருடைய போல்டான அந்த நிலைப்பாடு தான் ஆணித்தரமாக அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிற. இப்ராஹிமுடைய மில்லத்தில் கவனத்தில் வைத்திருக்கிற எவனும் ஷிர்க்குக்கு போயிட முடியாது. அந்த மாதிரி ஏகத்துவத்துடைய உறுதிப்பாடான ஒரு இமாம் யாரு? இப்ராஹிம் நபி. அப்போ இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டேன். எல்லா மனுஷனுக்கு என்ன வரும்? அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தவொடனே அவர் பிள்ளைகளுக்கும் கிடைச்சா நல்லது நினைப்பாரா இல்லையா? நினைப்பார். நமக்கு ஒரு வசதி வந்தால் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுங்களேன், எங்கள் அண்ணனுக்கு அது மாதிரி கொடுவேன், என் தம்பிக்கு எப்படி கொடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அல்லாஹ் இமாம் ஆக்கணுன்னே கால ஒமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளுக்கு அந்த மாதிரியான தகுதியை கொடுவேன், என்னுடைய சந்ததிகள்லாம் காலகாலத்துக்கு இமாமா இருக்கணும், ஏகத்துவ இமாமா இருக்கணும், அவங்க தான் மக்களை வழி நடத்தி செல்லணும்னு கேட்குறாரு. அப்போ இறைவன் ஒரு மனிதர் எவ்வளோ நெருக்கமான ஆளாக இருந்தால் அவருடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிடுவான், அவருடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொன்னால், உனக்கு இல்லாததா இப்ராஹிம், நீ கேட்டுட்டீல, உன் பிள்ளைகள்லாம் இமாம் தான் போ அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கணும்ல. அவர் கேட்குறாரு, ஒமின் துர்ரியத்தை ஆசைப்படுறாரு. நமக்கு கிடைச்ச மாதிரியான தகுதி, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைய கிடைக்கணும்,
நம்ம பிள்ளைக்கு பிறகு பேரனுக்கு கிடைக்கணும், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரனுக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் எள்ளு பேரனுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு பரம்பரையாக தன்னுடைய சந்ததிகளுக்கு அது வரணும்னு ஆசைப்படுகிறாரு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காலலா யனாலு அஹதில் ஸாலிமீன். அநியாயம் செய்கிறவனுக்கெல்லாம் அது வராது. அவன் நல்லவங்க நான் வாழ்ந்தான் இவன் இருந்துட்டு போகிறான். உன் சந்ததிகளில் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ கெட்டவர்களுக்கு அது வராது. என்னுடைய உறுதிமொழி கெட்டவர்களை கட்டுப்படுத்தாது. உன் சந்ததிகளில் யார் ஏகத்துவத்தில் உறுதியாக நிற்கிறார்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமாமா நிற்பார்கள். யார் அந்த கொள்கையில் நிற்கலையோ உங்கள் சந்ததிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு தூக்கி தலைமை பொறுப்பு கொடுக்க முடியாது, உங்கள் வாரிசுங்கிறதுக்காக வேண்டி அப்படியான அந்தஸ்தை தர முடியாது என்றெல்லாம் மறுக்கிறானே. நம்ம ஒரு ஆளை நேசித்தோம்னா என்ன செய்வோம்? அவருடைய பிள்ளைகளை நேசிப்போம், அவர் கொடுக்குற மாதிரி பிள்ளைகளை கொடுக்க ஆசைப்படுவோம், கொஞ்சம் வளையுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அல்லாட கிடையாது. அல்ல அடைஞ்சுட்டா உங்கள் எல்லை விளைவிக்கிறங்கம்மா, முதல்ல நீங்கள் அடிமைங்கிறது புரிஞ்சுக்கிறங்க, அதை தாண்டி இந்த பக்கம் வந்துடாது என்று ஒரு கோட்டை போட்டு வச்சுவிட்டான். அல்ல அந்த கோட்டுக்குள்ளே தான் ஆடலாம், ஓடலாம், முன்னாடி முன்னிக்கிட்டு வரலாம், முதல் இடத்துக்கு தாவலாமே தவிர அந்த கோட்டை தாண்டிக்கிட்டு வந்துட முடியாது, விட்ட மாட்டான். அல்ல அவனுக்குன்னு ஒரு எல்லை கூட வச்சிருக்கிறான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களுடைய தகப்பனார் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க. பல விதங்களில் அவருக்கு போய் அறிவுரை சொல்கிறாங்க. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன சரி ஆபத்தி என் தந்தையே ஏன் வந்து பேசாத வணங்குற, கேட்காத எனக்கு வணங்குற, இது ஒரு அல்லா வணங்கினா என்ன, இதெல்லாம் சொல்கிறாரு. தகப்பனார் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்காட்டாலும் அவருக்கு என்ன வருது? பாசம். நம்ம தகப்பனாருக்கு வந்து நம்ம அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லி, இறைவா எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த ஆள் பாவத்தை மன்னிச்சு விடு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இறைவன் பாவத்தை இப்போ மன்னிப்பான். பாவ மன்னிப்பு தலைப்புற சொல்லியிருக்கோம். பாவத்தை மன்னிக்கிறார், அந்த பாவம் செய்கிறவங்க ஒத்துக்கிட்டு திருந்தனு. அவர் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார், இவர் போய் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த அல்லாவுடைய பாலிசி கிடையாது. அவர் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா சம்மந்தப்பட்ட அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கானே, யா அல்லா நான் பாவம் செஞ்சுட்டேன், இவ்வளோ இணை கற்பிச்சுட்டேன், என்னை மன்னிச்சுன்னு அவர் வந்து திருந்தனு, கேட்கணும், அழுன்னு, கெஞ்சனு. அதுக்கு பிறகு அல்லா மன்னிப்பான். அவர் பாட்டுக்கு திருடிக்கிட்டே இருப்பார். நம்ம போயிட்டு யாரெல்லாம் அவரை மன்னிச்சிருப்போம், மன்னிச்சுன்னு கேட்கும்போது அவர் ஒரு இடத்துல கண்ணக்குள் போட்டுட்டு இருப்பார். இது சரியாக வருமா அல்லாவுக்கு? அது சரியாக வராது. ஆனால் இந்த விஷயத்தில் கூட இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம தகப்பனாருக்கான்னு நம்ம கேட்போம், அஸ்தகுருலக்கு ரப்பி, என் இறைவன்ட்ட நான் வந்து உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அது காரணம் தான் முக்கியம். ஏன் தெரியுமா? இன்னஹு கானபி ஹபியா, அவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறான். இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, அது யாருக்கும் இப்படி செய்ய மாட்டான் தான், எனக்கு செய்யாமல் இருப்பானா? அதான் அதுக்கு அர்த்தம். அவருக்கு என்ன கேட்குறாரு? அஸ்தகுருலக்க ரப்பி, தந்தையே உனக்காக நான் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு கேட்டால், நீ அதுக்குரிய தகுதியெல்லாம் கிடையாது, நீ இணை கற்பிச்சுட்டா உனக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது தான். ஆனால் இறைவன் என் மேலே ஒரு தனி கருணை வச்சுருக்கான் இல்லையா? இன்னஹு கானபி ஹபியா, அவன் என் மேலே அனுபவித்தவனாக இருக்கிற காரணத்தினால எனக்காக வேண்டி அதை தளர்த்தி கொண்டு, அவனுடைய கொள்கையை தளர்த்தி கொண்டு உன்னைய மன்னிப்பான், கேட்பேன். கேட்டுட்டாரா? அல்லாவுக்கு பயங்கரமான கோபம். யாருக்கு பேசுகிற? என் கொள்கை மீறுவார், உங்கள் தகப்பனாருக்கு நாங்கள் சலுகை பண்ணணுமா? அப்போ நீங்கள் வந்து எங்கள் இடத்துக்கு நீங்கள் வர பார்க்குறீங்களான்ற அந்த கோபம் வெளிப்படுது. உடனே இப்ராஹிம் நபி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஆஹா இறைவா தெரியாமல் செஞ்சுட்டேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினாரே, இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு, ஒரு வாக்களித்த காரணத்தினால் அவர் கேட்டு விட்டார். தகப்பன்ட்ட வாக்களிச்சார், உனக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன்னு, அதை செஞ்சு விட்டாரு. ஆனால் பலம்மா தபையன அன்னஹு அதுவும் இல்லா, அவர் அல்லாவுடைய எதிரி என்று தெளிவான பிறகு, இந்த எதிரிக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான் என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, விலகி கொண்டார். யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுவிட்டேன், தெரியாமல் என் தகப்பனுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், என் மேலே நீ பிரியமாக இருக்கிறதுனால என்னை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் நீ விட்டுருவேன் நான் நினச்சி தப்பாக நினச்சிவிட்டேன், என்னை மன்னிச்சிக்க என்று அப்படிப்பட்ட இப்ராஹிம், எந்த இப்ராஹிமை வந்து அவ்வளோ உயர்ந்த இடத்துல வந்து, அதாவது இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹுபி கலிமாத்தின், பலவிதமான சோதனைகளில் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வச்சான். அத்தம்மஹுன்ன, அத்தனையிலையும் தேறினார். 100 100க்கு 100 மார்க் வாங்கினார். 100க்கு 100 மார்க் வாங்கினாலும் இந்த அரை மார்க் தான் போயிடுச்சு. என்ன போச்சு? தகப்பனாருக்காக என்ன செய்கிறார்? அவர் பாவ மன்னிப்பு கேட்குறாரு. அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டான்னு தெரிஞ்சும் கூட அவர் என்ன நினச்சி கேட்குறாரு? நம்ம மேலே அல்லாஹ் பிரியமாக இருக்கிறதுனால செஞ்சிருவார். அதுதான் அல்லாஹ். இது என்ன விளங்குது? அல்லாட்டு அது நடக்கவே நடக்காது. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? எவனாச்சும் ஒருத்தன் வந்து நான்லாம் மகான், இவர் பெரியார், இவர் கேட்டதும் அல்லாஹ் தருவான், நாங்கள் கேட்டால் தரமாட்டான், அவங்க அப்படின்லாம் ஒரு மனிதர்களை பற்றி நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் உடனே உங்கள் மனசில் என்ன வரணும்? அப்போ இப்ராஹிம் நபி ஒரு பெரிய ஆளா? இப்ராஹிம் நபிக்கு மேலே உயர்ந்து ஒரு ஆளா இவர்? இப்போ தன்னால் தெளிவாக ஸ்டடியாக நின்றுவோம், ஏமாற்ற முடியாது. அவன் ஞானி மகான் ஏமாற்றிட்டு இருக்கானே, அந்த ஃப்ராடு பேர் வழி காலில் நம்ம விட மாட்டோம், நம்மளை சுதாரிச்சிக்கிறோம், ஈமானை காப்பாற்றிக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து அவர் அவ்வளோ வேணாங்க, ஒரு மனிதர் மீது கருணை என்று சொன்னால் அவருக்கு தேவையானது உலகத்தில் கொடுக்கணும், அதானே கருணைங்கிறது. பசிக்கும்போது சாப்பாடை கொடுக்கணும்,
வசதி வாய்ப்புகளை கொடுக்கணும், கஷ்டம் இல்லாமல் அந்த உலகத்தில் வாழணும், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா தான் நல்லது. புள்ள குட்டிகளை கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் புள்ள குட்டியை கொடுக்கல வயசான காலம் வரைக்கும். எந்த இடத்துல பிள்ளை விரும்புவான் ஒரு மனுஷன், அவன் இளமையாக இருக்கும்போது தான் விரும்புவான். அப்போ தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும், வளர்க்க முடியும், பிள்ளைக்கும் சேர்த்து உழைக்க முடியும், நல்லது கெட்டது செய்ய முடியும். நம்ம தள்ளாத வயசுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய பணிகள் அந்த பையன் எடுத்து செய்ய முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். நம்மளுக்கு 75 வயசில் பிள்ளையை பெற்றோம்னு சொன்னால் அந்த பிள்ளையை நம்மளும் காப்பாற்ற முடியாது, அந்த பிள்ளை நம்மளையும் காப்பாற்றாது, தேவையில்லை, வேஸ்ட் அது. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லா மனுஷன்மாரும் ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, ஆசைப்பட்டாலும் என்ன இல்லை, அவங்களுக்கு அல்லா புள்ள கொடுக்கல. எப்போ கொடுக்கல, எப்போ கொடுத்தான்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபியே சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லதி வஹபலி அல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான வயசில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு அன்பளிப்பாக தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. என்ன சொல்லி நன்றி செலுத்துறாரு? என்னுடைய முதுமையில் 2 பிள்ளையை தந்தானே அவனுக்கு எல்லா புகழுங்கிறார். அப்போ இளமையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை, இஸ்மாயிலையும் இளமையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை, இஸ்ஹாக்கையும் இளமை பருவத்தில், அவருடைய இளமை பருவத்தில் கொடுக்கவில்லை, நடுத்தர வயசிலும் கொடுக்கவில்லை, அவருடைய முதுமையில் கொடுக்குறான். அப்போ ஒரு மனிதர் நினைச்சது ஆசைப்படுறலாம் அல்லாஹ் கொடுக்குறதா இருந்தால் அவருக்கு எப்போ கொடுத்துருக்கனே, எல்லாருக்கும் எப்போ கொடுக்குறத விரும்புவான். அதுதானே மனிதன்கிற முறையில் எத்தனை நாள் விரும்புவாங்க. இது போய் இப்படி ஆதாரம் தேட வேண்டிய தேவையில்லையே. எந்த ஒரு மனுஷனும் பிள்ளை விரும்புகிற எப்போ விரும்புவான்? 95 வயசில் பிள்ளை வேண்டிய எவனும் விரும்ப மாட்டான். வெந்த பிள்ளை வராமல் இருக்கு தான் விரும்புவான். அதை யார் காப்பாற்றுறது? அப்போ பெற வேண்டிய காலத்தில் பெற்றாதான் பிள்ளைகளை சீராட்டி பாலூட்டி வளர்க்க முடியும். அந்த மாதிரி கேட்டு அவருக்கு தள்ளாத வயசில் பிள்ளை கொடுத்தானா இல்லையா? அப்போ அதில் நம்ம விளங்குறோம், அவன் ராஜ்யம் தனி. அங்கே எந்த ஒரு அடிமையும் போயிட்டு நுழைஞ்சிக்கிட்டு அதில் சின்ன ஒரு விஷயத்தில் கூட தலையிட முடியாது, கேட்டுக்கிட்டு போயிட வேண்டியதான். அவன் போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், அவன் போட்ட விதியை மீறாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி அதே இப்ராஹிம் நபியுடைய பேரன் இருக்கார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தான். நல்லா 12 பிள்ளைகளை 11 சகோதரர்களை பிள்ளைகளை கொடுத்தான். அந்த பிள்ளைகளை கொடுத்து கூட என்ன செய்கிறான், ரொம்ப விருப்பமான பிள்ளையார் யூசுப் நபி, விருப்பமான பிள்ளையாக இருந்தார். அந்த யூசுப் நபி அவர்கிட்ட பிரிக்கிறான்ல, பிரித்து கணத்தில் கொண்டு போய் போடுறாங்க, அடிமையாகிறாங்க, அடிமையாக கொண்டு விற்கிறாங்க, பலவிதமான சகோதரர்களாக இன்னலுக்கு ஆளாகிறாரு. அது மேட்ரு இல்லை. இது ஒரு தந்தைங்கிற முறையில் எப்படி பாதிக்கும் ஒரு மனிதரை? அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு விரும்பினதெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் அவர் பிள்ளை அவர்கிட்ட பிரிப்பான். அல்லாஹ் பிரித்து என்ன பாடுபட்டார்? அவருடைய மகன்கள்லாம் மற்ற மகன்கள்லாம் சொல்கிறாங்க, தல்லாஹி தஃப்தவு ததுக்குரு யூசுஃப, நீ யூசுஃபை நினச்சிக்கிட்டே இப்படியே நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறிய, நீ அழிஞ்சு நாசமாக போயிட பார்க்குறிய என்று என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள்லாம் அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒரே கவலை. என்ன ஆச்சு என் பையன், நானது இல்லையே போயிட்டானது உயிரோடு இப்படி புலம்புறார். அப்போ ஒரு நபிக்கு பிள்ளையும் கொடுத்துப்புட்டு அந்த பிள்ளையும் பிரித்து போட்டு அந்த பிள்ளை பாசத்தில் அவர் அழுக வைக்கிறாருன்னு சொன்னால் என்ன விளங்குது? எந்த பவரும் இல்லைன்னு விளங்குறது. அவருக்கு பவர் இருக்குமையானால், யாக்கூப் நபிக்கு பவர் இருக்குமையானால் அவர் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம், பிரியாமல் செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் யாக்கூப் நபி செய்ய முடியலைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிள்ளைய காணோம், மந்திரம் போட்டு சொல்லுங்கள், மகான்ட்டு போய் இதெல்லாம் கேட்குறோம். யோசிச்சு பாருங்கள், நம்மளை எப்படி இஸ்லாம் காப்பாற்றுது? யாக்கூப் நபி மாதிரியான ஒரு பெரிய மகானாக இருந்தாலும் அது நடக்காது. அதே மாதிரி இவர் இந்த பக்கம் யாக்கூப் நபின்னா அந்த பக்கம் யூசுப் அவரும் நபி தான், தகப்பன மகன். அப்போ அவருக்கு தகப்பனை பிரிஞ்சிருக்கிறார், 2 பேரும் தான் சோதிக்கப்படுறாங்க. அவரும் பலவிதமான சோதனை, ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க, அவதூறு சொல்கிறாங்க, அந்த சொல்லி கடைசியில் குற்றமற்றவன்னு தெரிஞ்சும் கூட அவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க. எவ்வளோ நாள் இருந்தார்? எவ்வளோ நாள் இருந்தார்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் இருந்த அளவுக்கு நான் இருந்தேன்னு சொன்னால் விடுதலையாக ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி மாட்டேன்டார, நான் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஏற்றுக்கிட்டு இருப்பேன் என்று நபிகள் நாயகம் சொல்கிற அளவுக்கு நீண்ட நெடுங்காலம் சிறையில் வாடினார். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாடுகிறார். அப்போ இதில் என்ன விளங்குறது? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், நல்லடியார் தான், மகான் தான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் தான், மறுமையில் ஏராளமான பதவிகளை பெறப்போகிறவர்கள் தான், நம்மளை எல்லாம் விட உயர்ந்து மிக மிக உயர்வான இடத்துல அவர்கள்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய அதிகாரம் படைத்தவர்களா? மனித நிலைக்கு அப்பாற்பட்டவர்களா? நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவர்களா? அல்ல விரும்பியதெல்லாம் அல்ல செஞ்சு கொடுப்பானா? இல்லைன்னு காட்டுதா இல்லையா? அப்புறம் அந்த மகான் அவுளியா மகான்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளை எப்படி இஸ்லாம் காப்பாற்றுது? இந்த கொள்கை அழுத்தம் திருத்தமாக போட்டு நம்மளை எவனும் ஏமாற்ற முடியாது, எந்த ஒரு மனுஷனும் ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்காக வேண்டி, இந்த போலிகளை தோலுரிச்சு காட்டுவதற்காக வேண்டி உண்மையான ஒரிஜினலான ஞானிகளை நம்ம முன்னாடி காட்டி அவங்கள நான் எப்படி வச்சிருக்கிறேன், இந்த டூப்ளிகேட்டை நம்புறியாடா, அந்த ஒரிஜினலை பாடுறான், எல்லாம் என்ன செய்யறான், நம்ம முன்னாடி ஒவ்வொருத்தரை நிப்பாட்டுறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய வேதனை, ரப்பி அன்னி மசனி துர்ரு, யாரெல்லாம் எனக்கு வேதனை தொட்டுருச்சே, வான்ட்டு அரஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிற, என்னை காப்பாற்றுவேன் என்று அங்கே தான் புலம்ப முடிஞ்சே தவிர அந்த நோய் வராமல் தடுத்துக்கொள்ள முடிஞ்சா?
நோயிலிருந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள முடிஞ்சா? ஒரு மனிதருக்கு நோய் வர்ற மாதிரி அவருக்கு வந்தது. அவன் மகான்கள் ஞானிகளை எதுவும் அணுகாது. அவங்க விருப்பப்படி தான் அல்லாவே நடப்பான். அவங்க மனம் கோணாமல் அல்லாஹ் பார்த்துக்கிருவான். ஏன் பார்த்துக்கிறனே? அவர் அடிமை, ஒரு எஜமான், ஏன் பார்த்துக்கிறனே? அல்லாஹ்வுடைய மனம் கோணாமல் நம்ம பார்த்துக்கிறணுமே, நம்ம நடக்கணுமே தவிர நம்ம மனம் கோணக்கூடாது. அல்லாஹ் எதுக்கு நடக்கணும்? அவனுக்கு யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் கிடையாது. அதை ஒன்றை மட்டும் விட மாட்டான். அந்த கர்வம், பெருமை, அந்த பவர், அதிகாரம், அடக்கி ஆளுதல் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அதை விட முக்கியமான ஒரு சம்பவம், யூனுஸ் நபி. நமக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்புகிறான். 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு, பெரிய மக்கள். அந்த காலத்தில் 1,00,000 பயங்கரமான நம்பரு. இந்த காலத்தில் 1,00,000 சின்ன ஒரு ஊரில் இருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு நாட்டில் கூட 1,00,000 இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அந்த காலத்தில் அர்சல்நாஹு இலா மேத்தி அல்ஃபின் யஸீதுன், 1,00,000 அதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அவரை அனுப்பி வைத்தோம்னு சொல்கிறான். அந்த யூனுஸ் நபி அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்தவுடனே அவர்கள் சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதிகமான பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா நபிமார்களுக்கு தான் நடக்கும், அவருக்கு நடந்தது. ஏற்றுக்கொள்ள என்ன ஆகுது, அவருக்கு இறைவன் அழிக்கிறதா சொல்லிட்டான். அந்த உம்மத்தை அழிக்க போகிறோம், இடத்த காலி பண்ண, ஊரை விட்டு போயிரு. எந்த ஒரு சமுதாயத்தையும் இறை தூதர்கள் காலத்தில் அழிக்கிறதா இருந்தால் நல்லவங்க கெட்டவங்களை பிரித்து தான் அழிப்பான். இந்த காலத்தில் அப்படி செய்ய மாட்டான். நபிமார்களுக்கு பிறகு, நபிமார்கள் வாழுகிற காலத்தில் தண்டனையாக அழிக்கிறதா இருந்தால் என்ன செய்வான், நல்லவங்களை தனியாக எங்கள் இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க, நீ அவன் மட்டும் இருக்கட்டும்னு அழிச்சுடுவோம். லூத் நபி சமுதாயத்தை அப்படி தான் அழிச்சான்ல. யூனுஸ் நபி சமுதாயத்தையும் அந்த மாதிரி தான் சொல்கிறான். அவர் நல்லவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டா என்ன திரும்பி பார்க்குறாரு, ஊர் அழிக்கப்படலை. இடையில என்ன நடக்கிறது, யூனுஸ் நபி போன பிறகு அந்த ஊர் அழிக்கப்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. ஆஹா, யூனுஸ் சொன்னது உண்மைதான், நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோம், நம்ம திருந்திடணும், இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், உடைய தப்பான கொள்கைகளை விட்டுறணும் என்ற ஒரு முடிவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். கேட்டவன என்னவாயிடுச்சு, அல்லாஹ் அப்படியே அந்த வேதனையை விளக்கிட்டான். யூனுஸ் நபி போனவங்க திரும்பி பார்க்குறாங்க, என்ன நினச்சிட்டு வர்றாங்க, ஊரை அழிஞ்சு போயிருக்கும், எல்லா கேடு கட்டவங்களும் அழிஞ்சு நாசமாக போயிருப்பாங்க, நம்ம போய் பார்த்து மற்ற வேலைகளை செய்யலாம்னு சொல்லி வந்தால் ஊர் மக்கள்லாம் உசுரோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எந்த விதமான வேதனையுடைய அறிகுறியும் காணவில்லை. காணலன்னு என்ன செய்கிறார், அவரே கோவப்படுறார். என்ன கோவம், என்ன நான் ஒரு இறை தூதர், என்னை ஊரை விட்டு போக சொல்லிவிட்டு என்னை கேட்காம இவங்களை எப்படி அழிக்கிறது, இறைவன் அப்படி செய்யலாமா என்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அப்படி தான் நம்ம நினைப்போம்ல. நம்மளே ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம், அந்த வேலைக்காரனை அனுப்பிட்டு அதுக்கு மாற்றமாக நம்ம ஒரு மாற்றதாக இருந்தால் என்ன செய்வோம், அவனை கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா மாற்றியாச்சுப்பான்னு சொல்லுவோம். சொல்லாட்டி என்ன செய்வான், ஏங்க என்ன ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு ஏங்க என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மாற்றினேன்னு கேட்பான். அது ஒரு மனுஷன் கேட்டுக்கலாம், இவனை என்ன செய்வான், ஒத்துக்குருவான். ஆனால் அல்லாட்ட என்ன அது நடக்குமா, அவர் அதே மாதிரி நினச்சிட்டார். என்ன நினச்சிட்டாரு, நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளை ஊரை விட்டு போக சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்கிறக்காண்டி அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்மளை தெருவில் விட்டு மாதிரி போய் செய்யுது, எந்த முகத்தை கொண்டு மக்கள்கிட்ட முழிக்கிறது அப்படின்னு அவரை எப்படி முழிக்கிறதுன்னு பார்த்தாரே தவிர, அவரை கேட்கணும் தான் அல்லா நடக்கணும்னு பார்த்தாரே தவிர எதை பார்க்கல. நம்ம என்னப்பா செய்யறது, அழிக்கிறேன்டாலும் அவன் ரைட்டு, அழிக்கலைன்னாலும் அவன் ரைட்டு, அழிக்கிறேங்க சரியா ஆமண்ணா சல்லம்னா, அழிக்க முடியாது ஆமண்ணா சல்லம்னா ஏற்றுக்கிட்டோம், அப்படி தானே போகணும். ஒரு மனிதன் என்ன செய்யணும், அல்லாஹ் ஒன்று உங்களுக்கு வாக்குறுதி உங்கள்கிட்ட சொல்லிட்டான்னு சொன்னால் உங்களை விட அதை விட ஒரு சிறந்த ஒரு நிலை இந்த மக்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஏற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அதுக்கு. அப்போ யூனுஸ் நபி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கோவப்படுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஓ தன்னூனி, அப்படி அல்ல குரானில் சொல்லி காட்டு, நான் சொல்லலை இதை, ஓ தன்னூனி இத்தகப முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோவித்து கொண்டு போகிறார், ஃபலன்னா அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோவிச்சிட்டு எங்கே போகிறீங்க, இந்த ஊரை விட்டு கோவிச்சிட்டு போனால் வேறு எங்கே போனால் எங்கள் ஊர் தானே அது, நீங்கள் இந்த ஊரை விட்டு கோவிச்சிட்டு போயிடுவீங்க, கோவிச்சிட்டு உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டாலும் போ, அட பிரபஞ்சத்தில் எங்கே வேண்டாலும் போ, எங்கே போனாலும் எங்கள் உலகம் தானப்பா அது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தார் அவர் இது தகவ முகாலிபன், கோபமாக போகிறாரு, யார்கிட்ட என்கிட்ட கோபப்படுறாரு, ஃபலன்னா அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோவிச்சிட்டு போனால் அதான அர்த்தம், அல்லாட்ட கோவிச்சிக்கிட்டு போனால் அங்கேருந்து போய் தப்பிச்சிக்கலான்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நினைக்கிறாரு. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா, அப்படியா, ஓ உங்கள் சொல்ல நாங்கள் கேட்கணுமோ, உங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றணுமோ, இல்லைன்னா எங்கள்கிட்ட நீ கோவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சில சந்தர்ப்பங்களை உண்டாக்கி அவரை கடலில் தள்ளி மீன் விழுங்கி மீன் வயிற்றுக்குள்ளேயே பெரிய திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளேயே அவரை இருக்க வச்சு ஃபனாதாஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன், இருள்களிலே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன் என்று அவரை சொல்ல வச்சுவிட்டேன். நம்ம கிட்ட அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய இதை திணிக்க பார்க்குறாரு, அவர் விருப்பப்படி நான் நடக்கணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் எதையும் செய்யணும்னு நினைக்கிறாரு, அது விடுவானா, நம்ம ரைட்டில் அவர் போட்டி போட பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அல்ல
நம்ம இறை தூதர் உங்களோட கோச்சிக்கிறாதீங்க, ஏதோ அந்த மக்கள் கேட்டாங்க நான் செஞ்சுட்டேன்னு ரிப்ளைலாம் கொடுக்க மாட்டான். இப்படி செஞ்சாலும் நீ கேட்டுட்டு தான் போகணும், அப்படி செஞ்சாலும் கேட்கணும். அல்லாஹ் சொன்னா என்ன செய்யணும்? வேறு என்ன போக்கீடு இருக்குங்கிறேன். நாட்டில் மனிதன்ட்ட அப்படி செய்யலாம், இந்த கடையில் அந்த கடையில் போய் சேர்ந்துக்கலாம். 10 கடை இருக்குது, ஒரு கடையில் வேலை செய்கிறோம், முதலாளி மேலே கோவம் வருது, போட வேற கடைக்கு போகிறேன்னு போகலாம். அல்லாட்ட கோச்சிட்டு எங்கே போகிறது? அப்போ அதை வழங்கியிருக்கணுமா இல்லையா? அவர் கடுமையாக சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர் மாத்திரம் மீன் வயிற்றில் வச்ச உடனே அதை உடனே தவற உணர்ந்து, ஆஹா யா அல்லாஹ் பயங்கரமான தப்புல நான் பண்ணிட்டேன், உன் அதிகாரத்தில் ஒரு கேள்வி எழுப்பிட்டேனே, உனக்கு எதிரான ஒரு நிலையை நான் எடுத்துட்டேனே, உன்கிட்டே நான் கோவிப்பேன், எனக்கு என்ன இருக்குது என்று உணர்ந்து நான் தான் அநியாயக்காரன் என்று சுப்ஹானக இறைவா நீ தான் தூய்மையானவன் என்று என்னைக்கு சொன்னாரோ அதை மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி மன்னிப்பு கேட்பவராக இல்லாமல் இருந்தால் லபிஸ பி பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், கியாம நாள் வரைக்கும் திரும்ப மக்கள் எழுப்பப்படுற காலம் வரைக்கும் அந்த மீன் வயிற்றிலே அவர் தங்க வைத்திருப்பேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபனபதுனாஹு பில் அராய் வஹு ஸகீம். இது ஒரு விஷயம். அப்போ என்ன நம்ம விளங்குறது? அப்போ யூனுஸ் நபி அவர்கள் இந்த மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னு வைங்க, அவர் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேங்கிறான் அல்லாஹ். அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான், அந்த இடத்துல சொல்கிறான், ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய கட்டளைக்கு காத்திருக்க வேண்டும். உன்னை அடிக்கிறானா, அடித்தோன்னு நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. எனக்கு தெரியும் டைம், அடி வாங்குற வரைக்கும் வாங்கத்தான் செய்யணும். எப்போ நீ அடி வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அப்போ தான் நீ அடி வாங்க மாட்ட. பொறுமையாக தான் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிரிகள்கிட்ட சந்தித்த பொழுது, வறுமையை சந்தித்த பொழுது, பல தோழர்களுடைய உயிர் இழப்புகளை சந்தித்த பொழுது, பலவிதமான அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் சந்தித்த பொழுது அவங்க அப்படி விரக்திக்கு ஆவாங்களா இல்லையா? எப்போ வரும் எல்லாம் என்ன அநியாயம், கை எங்கள் கை தாழ்ந்துக்கிட்டே இருக்குதே, அவங்க கை ஓங்கிக்கிட்டே இருக்குதுன்னெலாம் நினைப்பு வருமா இல்லையா? அது வரக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம்முடைய இறைவன் கட்டளை வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். உங்கள் விருப்பப்படிலாம் கட்டளை வராது. நீங்கள் எப்போ அழிக்க நினைக்கிறப்ப அழிச்சிருவோமா? அது நடக்காது. அது சொல்லிட்டு முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தகுன் கசாஹிபில் ஹூத், நபியே முகமதே, இந்த மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தார், பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான், இந்த மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தார அந்த ஆள் மாதிரி ஆகிறாத. அவர் தான் என்ன பண்ணாரு? அவர் விரும்புறதை நான் செய்யணும்னு நினைச்சார். அவர் என் மீது திணிக்க பார்த்தாரு. அவர் அடிமைங்கிற நிலையை விட்டு என்னமோ ஈக்குவல் ரேஞ்சு அவர் ஆசைப்படுற மாதிரி நடந்தார். ஒலாத்த குன்க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தவர் இருந்தார அந்த மாதிரி ஆயிராதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். லவ்லா அந்த தாரகஹு நியாமத்து மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் நுபிதபில் அராய் ஓஹோ மதுமும், அவர் கேவலமான நிலை வீசி எறியப்பட்டிருப்பார். ஆனாலும் அவர் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவர் நல்லோர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் முடிக்கிறான். அவர் நல்லவர் தான், யூனுஸ் நபி கெட்டவர் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளானார். எதனால் அல்லாஹ் கோபப்பட்டான்? அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறத கொஞ்சம் கடந்து நம்மளே ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்லன்னுட்டார். என்னன்னு, அவனை அழிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அழிக்கிறது மாத்திரையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்லன்னா அவர் சின்ன பங்கு நான் ஒரு கன்சல்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு தகவலாக சொல்லியிருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதெல்லாம் முடியாது. நான் நினச்சா அது உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன், நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? இதுக்கு மேலே என்னத்தை தேடுறீங்க ஆதாரம்? அப்போ இஸ்லாம் எப்படி நம்மளை பண்படுத்துதுன்னு கேட்டால், பெரிய பெரிய மகான்களையாக கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுகிறது. சாதாரண ஆட்களை கொண்டாந்து நிப்பாட்டலை, பெரும் பெரும் மகான்கள், இறைவனே மகான்கள் என்று யாரை சிலாகித்து சொல்கிறானோ அந்த மகான்களையா நிப்பாட்டி, இந்த பாரு இந்த மகானும் அடிமைதான், அதை தாண்ட முடிஞ்சா அந்த மகானை பார்த்தி அவர் அடிமைதான், இந்த மகானை பார்த்தி அவர் அடிமைதான். அப்புறம் இன்னும் மொத்தம் அல்லாவாயிருவான், அல்லாஹ் இறங்கிடுவான், அல்லாஹ்வுடைய தன்மை வந்துடும் நினச்சதெல்லாம் என்னங்கிறேன். இப்படி ஒரு சமுதாயத்தை பக்குவப்படுத்தினா நம்மளை எவன் ஏமாற்ற முடியுமா? இந்த மாதிரி நீங்கள் இருந்து பாருங்கள். உலகத்தில் ஆன்மீகத்தை சொல்லி எவனை ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நன்மை, சரியான முறையில் இந்த கொள்கையை புரிந்து கொண்டவர்கள் இந்த நன்மையை இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்ற முடியாமல். அதே மாதிரி சக்கரியாங்கிற ஒரு நபி இருந்தார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் நீண்ட நெடுங்காலமாக பிள்ளையை கொடுக்கல. எந்த அளவுக்கு பிள்ளை கொடுக்கல, உடம்புலாம் தளர்ந்து போச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, இனிமேல் நமக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு நிலைமை. மனைவி வேற சரியான படுகிழவியாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு? ரப்பி ஹப்லி மில்லதுன்க துரியத்தன் தையிபா, இறைவா உன் புறத்திலிருந்து ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை கொடுவேன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அல்லாஹ் கொடுக்குற மாதிரி தெரியல, ரொம்ப காலம் கேட்குறாரு. ரப்பிலா ததர்னி ஃபர்தா வந்த கைருள் வாரிசீன்,
யா அல்லாஹ் என்னை தன்னந்தனியாக விட்டுறாதே, நீ தான் வாரிசு, எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது என்று துவா செய்கிறாரு. இன்னொரு இடத்துல துவா செஞ்சது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் வந்து பலவீனமாகி விட்டது, வஸ்தாலர் ரசு ஷைபா, என்னுடைய தலைவேற நிறையால் மின்னுகிறது, ஆனால் நான் வந்து நம்பிக்கை இழக்க மாட்டேன், உனக்கு முடியும், நீ தருவ, நான் யார்கிட்ட போய் கேட்பேன், உன்னை விட்டா யார்கிட்ட கேட்கறது, ஏன் விருப்பப்படியாது முடியும், நான் நினைக்கும் போல நடந்துருமா, நீ நினைச்சாதான் நடக்கும்ல, நீ எனக்கு ஒரு பிள்ளைய தான்னு கேட்டாரு, கொடுத்தான். அல்ல நினைஞ்சா தள்ளாத வயசுல கொடுத்தான். ஆனால் இதில் என்ன பாயிண்ட்டு, ஏன் அவர் ஒரு நபி வந்து அவர் விரும்பினார்ல, விரும்பினோன்னு உண்டாக்கிற வேண்டியதானே, எவரோ மகான் எலுமிச்சம்பழத்தை தூக்கி எறிஞ்சா புள்ள உண்டாகுங்கிறீங்க, அவர் நம்மளை பார்த்தா புள்ள உண்டாகுங்கிறீங்க. அப்போ ஜக்கரியா நபி அவருக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு, கவலைப்பட்டிருக்காரு, கிடைச்சா அவன் எப்போ கொடுக்க நாடுறான்னு அப்போ கொடுக்குறான். அப்போ அவன் கையில் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். எந்த இறை தூதருக்காக வேண்டியும் எந்த ஒரு பெரிய ஞானிக்காக வேண்டியும் அவன் வளைய மாட்டான், அவனா எடுப்பான். இது எந்த யாருடைய நிர்பந்தமும் அதில் இருக்காது. எதையும் பார்த்துக்கிட்டு இவரை கொஞ்சம் பார்ப்போம், அந்த அவருக்காக கொஞ்சம் அனுசரிப்போம். இவருக்கு எதுக்கு அனுசரிக்கணும்? மனுஷன் அனுசரிப்பான், பலவீனன் அனுசரிப்பான், நான் தான் இல்லான்னு சொல்லக்கூடிய அனுசரிப்பானா? நம்மளையெல்லாம் ஒன்றுமெல்லாம் படைச்சாங்க, நம்ம உண்டாக சட்டி பானையை நம்ம அனுசரிக்க செய்வோம், நம்ம சட்டி பானையை செய்கிறோம், இது அனுசரிப்போமா நம்ம? அப்போ நான் அந்த ரேஞ்சுக்கு அல்லாவோட ஒப்பிட்ட நம்ம சட்டி பானை மாதிரி தானே, நினச்சா ஒரு பானை போட்டு உடைப்போம், எவனை கேட்க முடியுமா? பானை கேட்குமா? அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அல்லாவுடைய முன்னியில், கடவுளுக்கு முன்னாடி உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது, எந்த பவரும் கிடையாது என்கிறது அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஈசா நபி அவங்க என்ன, அவங்கள தான் அது ஒரு மனிதனை கடவுள் நிலைக்கு ஆக்குறதா இருந்தால் அவங்கள ஆக்கிப்பிடலாம், தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள், அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து அவங்களுக்கு சில அற்புதங்களால் கொடுத்துருந்தான். கொடுத்துட்டல என்ன சொல்கிறான், லை எஸ்தன் கிஃபல் மசீஹு ஐயகூன அப்தன் லில்லா, ஈசா நபி இருக்காரு, நான் அவர் அல்லாவுடைய தூதர்னு காட்டுவதற்காக வேண்டி நான் சில அத்தாட்சிகளை கொடுத்துருந்தேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு இந்த அடிமையாக இருக்கிறதுலேருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது. எல்லா நேரத்திலையும் ஈசா நபி என்ன செஞ்சாரு, நான் அல்லாவுடைய அடிமை, நான் ஒரு அடிமை, எனக்கு எந்த பவரும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது, நான் இறைவன் தூதர்னு காட்டுவதற்கு ஒன்று அற்புதத்தை அல்லாஹ் தந்திருக்கான்னு தான் அவர் காலமெல்லாம் சொன்னார். மசீஹு ஐயகுன அப்தன் லில்லா, அல்லாஹ்வுக்கு அடிமையாக தன்னை கருதுவதிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது, அதை மறந்தது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஈசா நபியை இறைவன் மாதிரியும் இறைவன் பிள்ளை மாதிரி எல்லாம் மக்கள் நினைக்கிறார்களே, அவர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்கிற மாதிரியும் நம்மளுக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரியும் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், ஃபமை யம்லிக்கு மினல்லாஹி ஷையா, அல்லாவிடமிருந்து யார் காப்பாற்ற முடியும், இன் அராதா யுஹ்லிக்கல் மஸீஹ மரியம ஓ உம்மஹு, இந்த மரியமுடைய மகன் மசீஹ் என்ற ஈசா நபியையும் அவருடைய தாயார் மரியமையும் அல்லாஹ் அழித்து ஒழிக்க நாடிவிட்டால் யார் காப்பாற்றுவா? ஒமன் ஃபில் அருள் ஜமியா, நான் நினச்சேன்னு சொன்னால் ஈசா நபியையும் அழிப்பேன். கேட்டு எவனா கேட்க முடியுமா? நான் நினச்சேன்னு அவங்க அம்மாவையும் அழிப்பேன். அழிக்கிறேன்னு அர்த்தம் உலகத்தழிவு இல்லை, உலகத்தில் இருந்து அழிய போகிறாங்க. அல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறான்னு கேட்டால், ஈசா நபி சில அற்புதங்கள் வந்த உடனே ஏதோ அவர் நினச்சதெல்லாம் நான் செய்வேன்னு நினச்சிடாதீங்க, அவர் என் புள்ள நினச்சிவிடாதீங்க, அவர் விரும்பினெல்லாம் செய்யலாம் நினச்சிவிடாதீங்க, அவரையும் நான் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எவன் கேட்பான்? அல்லாஹ் எவ்வளோ அழகான வார்த்தையை போடுறான் பார்த்தீங்களா, ஃபமை எம்லிக்கு மினல்லாஹி, இதை நபிகள் நாயகத்தை சொல்லுங்கிறான். ஃபமை எம்லிக்கு மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து யார் வந்து அவரை காப்பாற்ற முடியும்? இன் அராத ஐ யுஹ்லிக்கல் மஸீஹ இப்ன மரியம வ உம்மஹு உமன் ஃபில் அர்தி ஜமியா, மஸீஹ் இப்ன மரியம் அவர்களையும் அவங்க தாயாரையும் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் யார் காப்பாற்ற முடியும் என்று அல்லாஹ் சொல்லி கேட்குறான். அதே மாதிரி அவங்கள்ட்ட சில அற்புதங்கள் நிகழ்ந்த காரணத்தினால அவங்கள்ட்ட இறைத்தன்மை உள்ளவர்கள் சில பேர் நினைக்கிறார்கள், இறை தூதர்களுக்கு அற்புதம் எல்லாம் கொடுப்பான், ஒன்று ரெண்டு கொடுப்பான். ஏன் மனிதன் வந்து ஒரு மனுஷனை தூதர் நம்ப மாட்டான், அல்லாவுடைய தூதர்னா நம்புற கஷ்டமாக இருக்கும், ஏன் வேண்டாம் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ அல்லாவுடைய தூதர்னு சொல்வதாக இருந்தால் மனிதனுக்கு முடியாத ஒன்று ரெண்டு காரியத்தை செஞ்சு காட்டி அந்த ஒன்று ரெண்டு தான் செய்ய முடியும். இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கா. இந்த பாருங்க ஆதாரம், ஆதாரத்துக்கு தான் அதை காட்ட முடியுமே தவிர அவர் நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா? அதுக்கு வேண்டிய அற்புதம் கொடுத்துருக்குறான். அதனால அவர் என்னமோ அல்லாஹ் மாதிரியும் அல்லாஹ் நினச்சலாம் அப்படி நினச்சிவிடாதீங்கிறது அல்லாஹ் புரிய வைக்கிறான். இந்த மசீஹ் இருக்கார அவரும் அவருடைய அம்மா இருக்கிறாங்களே அவங்களும் நல்ல ஆளுக்கு தான். உம்முஹு சித்திகா, அவங்க தாயார் இருக்காங்களே ரொம்ப மெய்யான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி தான். ஆனால் அல்லாஹ் பாயிண்ட் வைக்கிறான் பாருங்க, கானா யகுலானி தாம், அந்த ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உன்னூர் நபியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கைஃபல நுபையினுலகுமுல் ஆயாத், அத்தாட்சிகளை நம்ம எவ்வளோ தெளிவாக போட்டு உடைக்கிறோம். சும்மந்தூர் அண்ணா யுஃபகூன், அவங்க எப்படி திசை திருப்பப்படுகிறார்கள் என்று பாரு. அல்லாஹ் என்ன பாயிண்ட போடுறான், அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சாருங்கிறியப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, சாப்பிட்டாராப்பா அல்லாஹ் கேட்குறான்.
நீ யாரை வந்து அல்லாஹ்வுடைய மகன்கிறியோ அவர் சாப்பிட்டாரா, அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா, எப்படி பாயிண்டத்துக்கு நான் போடுறேன், இவங்க என்ன சொல்லி திரிகிறாங்கன்னு பாரு. என்ன செய்யறான், ஒன்று ரெண்டு அற்புதத்தை வந்ததை வச்சுக்கிட்டு இறைவனுடைய குமாரன்னு சொல்லி திரிகிறான். நான் என்ன சொல்கிறேன், இவர்களுக்கு அத்தா சாப்பிட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தை பாயிண்டை வச்சு கடவுள் தன்மை கிடையாது. அப்போ எல்லாரும் சாப்பிட்டாங்க. முதல் பாயிண்ட் என்னது, எந்த மகானும் ஞானி எடுத்துக்கிறங்க, அவர் அடிமை நிலையில் உயர்ந்து அல்லாவாகவோ அல்லாவுடைய தன்மை பெற்றவராகவோ நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவராக வந்தால் இந்த அசிங்கம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த அசிங்கம் மலத்தை உள்ள சுமந்துட்டு உட்கார்ந்துருக்கார, என்ன அதில் விளங்கலையா, மலம் கிட்ட நெருங்க இயலுமா, அவருடைய மலம் மணக்குமா இல்லாட்டி? அப்போ மலத்தை சுமந்து கொண்டு சிறுநீரை சுமந்து கொண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன இருக்குன்னு நினைக்கிறோம், ஆஹா அப்படி நினைச்சோம் அது இல்லாமக்கி உனக்கு காட்டு, இப்படி தான் நான் வச்சுருக்கேன்ப்பான்னு சொல்கிறான். மறுமை நாளில் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவரை மையமாக வைத்து சில பேர் அவர் கடவுளுடைய இறைவனுடைய அல்லாவுடைய மகன் என்று சித்தரிக்கிறாங்க இல்லையா, அதையே ஒரு கொஸ்டினாக்கி அவர்கிட்ட விசாரிக்கிறான். அவர்கிட்ட விசாரிக்க தேவை கிடையாது, அல்லாவுக்கு தெரியும், தேவையில்லாத செய்ய மாட்டான். மக்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக அல்லாஹ் கேட்குறான், ஏன்பா ஈசாவே நீ தான் இப்படிலாம் சொல்லிட்டு வந்தியா, அந்த குடுத்தல் இன்னாசி இத்தகைதுனி ஓ உண்மையை இலாக மிந்துனி இல்லா, என்னையினுடைய தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ தான் சொன்னியா. அவர் சொல்லணும்னு அல்லாவுக்கு தெரியும். அவர் என்ன செய்வார், யாரெல்லாம் நான் சொல்லலையே அல்லா, இன் குந்து குல்துகு பகத் அலிம்தகும், நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியுமே, தாளும் மாஃபி நப்சி வளாலும் மாஃபி நப்சிக்க, என் மனசில் உள்ள உனக்கு தெரியும், உன் மனசில் உள்ள எனக்கு தெரியாத, ஏன் இப்படி கேட்குற, நான் சொல்லவே இல்லையே, மாக்குள் துலகம் இல்லாமல் அமர்த்தனி பிகி, நீ எனக்கு கட்டளை இட்டாயே, அதை தவிர வேற ஒன்று நான் சொல்லவே இல்லையே. என்ன கட்டளை இட்டா, அனேபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி செய்யா, அல்லாஹ் வணங்குங்க அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள். இதுதான் நான் சொன்னேன். நீ என்ன சொல்ல சொன்ன, அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்ல சொன்ன, அதுதான் கரெக்டாக சொன்னேன். அல்லாவுக்கு ஈக்குவலாக என்னையும் ஆக்காதீங்க, எங்கள் அம்மாவை ஆக்காதீங்க, எதையும் ஆக்காதீங்கன்னு சொல்ல சொன்னேன். அதைத்தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இவங்கள செஞ்சு நானா பொறுப்புன்னு சொல்லி மறுமை நாளில் பதில் சொல்லுவார்னு சொல்கிறானே. இப்போ என்ன விளங்குது, எந்த மகான் ஞானி பெரியார் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நிலையை இந்த நிலை அடைய முடியாது, அல்லாவுடைய நிலையை அடைய முடியாது. அவங்க விரும்புனதையெல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பாங்கிற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. எல்லாரும் மாதிரி அவங்களும் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் நாடுனா சிலதை ஏற்றுக்கொள்வான், பலதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவங்க பிரார்த்தனையை கூட அல்லாஹ் ஏற்றுக்கிறாம விட்டுருவான். யூனுஸ் நபி வரலாறு உதாரணம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் நமக்கு மகான்களையும் ஞானிகளையும் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி என்ன சொல்ல வர்றான், மனிதன் மனிதன் தான். இதில் மெசேஜ் என்ன, மனுஷன் தான், இதுக்கு மேலே வரவே முடியாது என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக அறிவிக்கிறான். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த ஞானிகள் மகான்களுடைய நிலைமை. ஆனால் எங்களுக்கு உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இதில் சிறப்பு தகுதி இருக்கிறது, சிறப்பு விதிவிலக்கு இருக்கிறது. அவர்கள் மனிதர் கிடையாது, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் தான், அவர்களுக்கு மாத்திரம் விரும்பினதையெல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவான் என்று சொல்லக்கூடிய அறிவியலிகளும் மார்க் அறிஞர்கள்ங்கிற போர்வையில் நம்ம சமுதாயத்தில் இருந்து கொண்டு மனித குலத்துக்கு அல்லாஹ் வழங்கின அந்த நன்மையை கிடைக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நினைச்சதான் செய்வான், அவனுடைய அதிகாரத்தில் எந்த மனுஷனுக்கும் பங்கு கிடையாதுன்றதுதான் மனித குலத்துக்கு நன்மை தரக்கூடிய கொள்கை. அந்த கொள்கையை ஒட்டச்சு சின்ன பின்னமாக்குற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவியாக ஆக்கி பொய்யான வாதங்களையும் புனை சுருட்டுகளையும் பயன்படுத்தி நபிகள் நாயகத்தை மனிதர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள் என்று போர்வையை போர்த்தி கொண்டு அறிவியல்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களும் அந்த எல்லை கோட்டை தாண்டாத மனிதராகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அடுக்கடுக்கான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துவிட்டு மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய இன்ன பிற நன்மைகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.